ஓகே, லாஸ்ட்டாக 10 டவுட் இருக்கா ப்ரோ? லாஸ்ட் கிளாஸ் டவுட் இருக்குங்களா ப்ரோ? எனக்கு என்னோட அசைன்மெண்ட்ல ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மற்ற டவுட் இருக்குங்களா ப்ரோ? நம்ம பொசிஷன் எடுக்கிறோம் ப்ரோ, ஓகே பட் வந்துட்டு அது ஆக்சுவலி ரிவர்சல் ஜோனுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆயிருது ப்ரோ. நிறைய டைம் அப்படி ஆயிருக்கு. அது ரொம்ப பக்கா வரைக்கும் வந்து ரிவர்சல் ஆயிருது ப்ரோ. ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இன்னும் ரோசா குரூப் வந்தால் மட்டும் தான் என்ட்ரி, வராட்டி இக்னோர் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ப்ரோ எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு ப்ரோ. ஃபார்வர்ட் பண்ணுங்க ப்ரோ. குரூப் 1 பேட்டர்ன் இருக்குல்ல ப்ரோ, எஸ் ப்ரோ. அதில் அந்த எக்ஸல் ஷீட் போகலாம் ப்ரோ. ஓகே, இதில் என்ன டவுட் ப்ரோ? ப்ரோ இதுல பி வேல்யூ வந்து கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது எனக்கு புரியல ப்ரோ. அது பெரிய கிராஸ் ஆகல. பி கிராஸ் ஆனதான் பேட்டர்னே போடணும். பி கிராஸ் ஆயிருக்கா பி லெவலில்? புரியல ப்ரோ, அது எது கிராஸ் ஆகணும்? இது எதை வச்சு நீங்கள் டபுள்யூ ஐடென்டிஃபை பண்ணீங்க? இல்ல இந்த எக்ஸ்பி இங்கே அந்த டபுள்யூ இருக்கு. பி கிராஸ் ஆனது டபுள்யூ இல்லையான்னு தெரியும். பி கிராஸ் ஆன இங்கே கீழே போச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. போன கிளாஸ் நம்ம தான் தெளிவாக சொன்னோம், பிஏ எந்த பேட்டர்ன் போட்டாலும் பிஏ கிராஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னோம். அதான் உங்கள் வீடியோவை பார்க்க சொன்னேன் திரும்ப. ஓகே 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 ப்ரோ, இப்போ புரியுது. ஓகே, எந்த பேட்டர்ன் போட்டாலும் பிஏ கிராஸ் பண்ணி தான் இருக்கணும், சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, குரூப் ஒன்று சொல்லுங்க ப்ரோ, என்ன டவுட்டு? அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இதில் நமக்கு வந்து எக்ஸ்பி வேல்யூ வந்து 0.618 ஒன்று இருக்கு, அது கீழே வந்து 0.786 இருக்கு ப்ரோ. இப்போ நமக்கு 786க்கு நியர்பையா அந்த வந்து எக்ஸ்பி வேல்யூ கிடைக்குது, நம்ம பேட்டர்ன்ல வருது ப்ரோ. ஆனா வந்து பேட்டர்ன் வந்து 0.786ல ரிவர்சல் ஆகுது, அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுல்ல, இல்லை பட்டர்ஃப்ளை இதில் தான் எடுக்கணுமா கண்டிப்பா? 0.76 எக்ஸ்பி வேல்யூ வந்தால் நீங்கள் டேரெக்டாக பட்டர்ஃப்ளை தான் வைக்கணும். பட்டர்ஃப்ளை தான் அது எங்கே ரிவர்சல் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் பேஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ப்ரீவியஸ் பே நம்ம பார்க்கக்கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம். இது வந்து நீங்கள் தான் ரிவர்சல் ஆகணும் என்ட்ரி. இந்த ஹிட்டே ஆகாட்டி நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகே ப்ரோ. இதே மாதிரி பேட்டர்ன் 2ல இது குரூப் 2லயும் ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இதுல வந்து ப்ரோ எக்ஸ்பி வேல்யூ வந்து 0.3லேருந்து 0.7க்குள்ள வேல்யூ வருது ப்ரோ. ஓகே. ஆனா ஏசி வேல்யூ வந்து 1.3 அந்த 1.13 to 1.16 அதுல வேல்யூ வருது. அந்த பேட்டர்ன் நம்ம எடுப்போமா இல்ல? அந்த பேட்டர்ன் எடுப்போம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, நான் கேக்குறது எப்படின்னா எக்ஸ்பி வேல்யூ வந்து 0.44 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 0.4 இதுக்குள்ள தான் வரும். ஆமா அதுக்குள்ள. ஓகே. ஏசி வேல்யூ வந்து 1.6 1.7 அந்த மாதிரி. 1.6 னா எதுக்கு நியரஸ்ட்? ஓகே 1.6 எதுக்கு நியரஸ்ட் ப்ரோ? 1.6 னா ப்ரோ ஏசி வேல்யூ தானே. 1.618 ஷார்ப் அப்ப இத எடுத்துப்பீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, கன்ஃபியூஸ். இந்த டைம் வந்து எக்ஸ்பி ஆகட்டா இருக்கு ப்ரோ. இப்போ ப்ரோ இன்னொன்னு ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ உங்க வாய்ஸ் கேட்கல. செந்தில் ப்ரோ வாய்ஸ் கேட்கல, சவுண்ட் பேசுங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி எக்ஸ்பி அது வந்து இப்போ 7ல இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அந்த டைம்ல வந்து ஏசி வந்து 1.7 ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, சுத்தமா கேட்கல. நெட்வொர்க் இஷ்யூ பண்ணுங்க. ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம ஒரு எல்லா பேட்டர்லையும் வந்து ஒரு லெவல் மார்க் பண்றோம்ல, மேலே கீழே லெவல் மார்க் பண்றோம். அது வந்து மேலே வந்து ரெட்ல பிரேக் பண்ணாவோ கீழே வந்து கிரீன்ல பிரேக் பண்ணாவோ நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். புரியல ப்ரோ, கொஸ்டின்ஸ் புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இல்லை ப்ரோ, எல்லா பேட்டர்லையும் வந்து ரிவர்சல் ஆகிற ஜோன் வந்து நம்ம ரிவர்சல் ஜோன் மார்க் பண்றோம், கரெக்ட். அந்த இடத்துல வந்து இப்போ மேலே மார்க் பண்ணும்போது அது வந்து ரெட்ல பிரேக் பண்ணாவோ இல்லை கீழே வந்து மார்க் பண்ணும்போது கிரீன்ல பிரேக் பண்ணாவோ நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கோமா இல்லை பிரேக் அவுட்டா எடுத்துக்கோமா எடுத்துக்க மாட்டோம்?
மொத்தம் யாரும் சான்ஸ் பண்றீங்களா அந்த கொஸ்டினுக்கு? ஒரு கேட்ட கொஸ்டின் புரிச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு. கேண்டில் மென்ஷன் பண்ணது கிளியரா புரியலங்க சார். அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரோ இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நம்ம எந்த கலரும் பார்க்க மாட்டோம். அது இல்லாம ஹை லோ மட்டும் தான் மார்க் பண்ணுவோம். ரிவர்சல் ஜோன் தாண்டி மேல க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து என்ட்ரி இல்ல, அது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டோம்னா அடுத்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகும். இன்கேஸ் ரிவர்சல் ஜோன்ல பட்டு நான் டவுன் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா? இதை தாண்டி க்ளோஸ் வைக்க கூடாது, சரிங்களா? இல்ல எந்த கேண்டிலுமே க்ளோஸ் வைக்கறாதா இல்ல வந்து எந்த கேண்டிலும் க்ளோஸ் வைக்க கூடாது. ஓகே அதான் அந்த டவுட். இப்போ ரெட் கலர் கேண்டில் பாடியோட க்ளோஸ் எங்க இருக்கும்? இந்த கேண்டில் பாடியோட க்ளோஸ் எங்க இருக்கு? கீழ தான் இருக்கு. கீழ மாதிரி நம்ம மத்தவங்க கேட்கணும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. சரண் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க. இதுல இந்த கேண்டோட க்ளோஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. ரெட் கலர்னா மேன்ல இருக்குமா? ஆமா. கேண்டிஸ்டிக் வீடியோ பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? பாத்தீங்க. அது அப்படியே சொல்லிருக்கு. கீழ இருக்கு. ரெட் கேண்டில் கீழ இருக்கு. இத தாண்டி க்ளோஸ் வைக்கணும். எப்படி க்ளோஸ் வைக்கும்? சப்போஸ் இல்ல, இத தாண்டி க்ளோஸ் வைக்கணும். எப்படி க்ளோஸ் வைக்கும்? கிரீனா போனா க்ளோஸ் வைக்கும். இப்போ கிரீன் க்ளோஸ் பண்ணா கேண்டில் எப்படி மேல இருக்கும்? பாடி வந்து கிரீன் கலர் இருக்கும், மேல தான் க்ளோஸ் வைக்கணும். ஆமா ஆமா. கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ தாண்டி க்ளோஸ் வச்சா அர்த்தம் பேட்டர்ன் ஃபெயில்ட். சரிங்களா? பேட்டர்ன் ஃபெயில் என்ன பண்ணணும் அடுத்து? அடுத்த நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆக்டிவேட் பண்ணனும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் கிளாஸ் பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்தா அந்த டவுட்டே வந்திருக்காது. ஓகே ஓகே. இல்ல எனக்கு ஹார்மோனிக் இல்ல, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வராது. ஓகே. இந்த டவுட் நீங்க எப்ப கேட்டிருக்கணும்? இல்ல எனக்கு இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம டிரா பண்ணும்போது எனக்கு இந்த டவுட் வந்துச்சு சார். இல்ல அந்த டவுட் நீங்க எப்ப கேட்டிருக்கணும்? ஸ்டார்டிங்ல ஏபிசிடி ஃபெயிலியர் ஆகும் பாத்தீங்களா ஒரு லெவல், அந்த டைம் கேட்டிருக்கணும். அப்புறம் 50 ml கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா ஃபெயிலியர்னு, அப்ப கேட்டிருக்கணும். அப்ப அசைன்மெண்ட் பண்ணீங்களா? பண்ணுங்க. எனக்கு அசைன்மெண்ட் பண்ணும்போது அந்த டவுட் வந்துச்சு, அதனால தான் இப்ப நீங்க கேட்டேன். இந்த டவுட் நீங்க அப்பதான் வந்திருக்கும். இது ரொம்ப சிம்பிளானது. இதுதான் இருக்குல்ல பேசிக் கேண்டில். இது தெரியாம நீங்க அசைன்மெண்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது ரொம்ப பேசிக். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த வீடியோ, பேசிக்ஸ் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. நீங்க தான் அப்போ இதை கேட்டிருக்கணும். சரிங்களா? பிரேக் அவுட்ல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. இது நீங்க இப்ப கேட்டது தப்பு இல்ல. இதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் அசைன்மெண்ட் பண்ணி எப்ப கத்துக்கிறது? நீங்க முன்னாடியே கேட்டது உங்களுக்கு இந்த இது அப்பவே கிளியர் ஆகி இன்னும் 20-30 அசைன்மெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப இது என்ன ஏதுன்னு தெரியாம அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லா ரீசன் என்ன? நோட்ஸ் ப்ராப்பரா எடுக்கலாம், அவ்வளவுதான். மதர் டவுட் இருக்குங்களா? ப்ரோ எஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த 1.22 என்ட்ரி அப்படின்னு ஒன்னு சொன்னீங்களா ப்ரோ? ஆக்சுவலி 2 டேஸ்க்கு முன்னாடி 1.22 ஆக்சுவலி நம்ம என்ட்ரி ஜோனுக்கு முன்னாடி ரிவர்சல் ஜோனுக்கு முன்னாடியே 1.22 செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொல்றேன் ப்ரோ. அது நெக்ஸ்ட் அடுத்த பேட்டர் தான் பார்ப்போம். அதை நான் சொல்றேன். ஓகே சிஸ்டர் சொல்லுங்க. ப்ரோ நான் ஜொமேட்டோ சார்ட் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து 2 பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ் இருக்கு. ஸோ 1 கேண்டில் வந்து ஒரு ஜோனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு, பட் வந்து அங்க இருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இது ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்ணுவோமா இல்ல? 0.58னா 618 வரும். ஆமா ப்ரோ 1.618க்கு தான் அது நியரர் 58னா 0.5 எதுக்கு நிலிஸ்ட்? 0.5 கரெக்ட்டுங்களா? ஓகே. இந்த 618க்கு தான 618க்கு தான நியரர் வருது. 0.618
618 minus 38 correct. Sorry 0.58 நான் பார்த்துட்டேன். சாரி 558 னு பார்த்தேன். இல்ல bro 58. இப்போ ரிவர்சல் கட்டுதாங்க. கரெக்ட் தான். சோ இப்போ ஒரு நான் இன் கேஸ் ஒரு கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் சைக்கிள் உங்களுக்கு பிக் தான போயிருக்கு. இல்ல கீழ இருக்கிற ரிவர்சல் ஜோன் ப்ளூ லைன் இருக்குல்ல அது அதுல கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரிவர்சல் ஜோன் ஜோனுக்கு மேல அதுதான் சொல்றேன். ஒரு கேண்டில் தான் ஜோன் என்னன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பிரைஸ் இருக்கோ இந்த 3 லைன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் இங்க கிரீன், செகண்ட் ப்ளூ, கீழ ஒரு பிளாக் லைன் வச்சுங்களா. பிளாக் லைன்ல இருந்து இந்த கிரீன் லைன் இருக்கு ஜோன் தான். ஜோன் கீழ ப்ளூ இருக்கு, மேல கிரீன் இருக்குங்களா 1 2 னு. ப்ளூல ஆரம்பிச்சு கிரீன் வரைக்கும் என்னது உங்களுக்கு ஜோன் அந்த ரேஞ்ச்க்குள்ள இருக்கலாம். பட் அந்த ரேஞ்ச் ஜோனை தாண்டி தான் என்ன பண்ண கூடாது, க்ளோஸ் வைக்க கூடாது. ஓகே க்ளோஸ் வைக்க கூடாது. இப்ப மேல போயிட்டு எல்லாம் வரலாம். ஆனா என்ன க்ளோஸ் வச்சிருக்கோம். க்ளோஸ் வச்சா க்ளோஸ் வைக்க கூடாது. ஃபெயிலியர். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே இதெல்லாம் டவுட் ப்ரோ. ப்ரோ இந்த ப்ரொஜெக்ஷன் வேல்யூ வந்து கரெக்ட்டா வரலன்னு சொன்னீங்க. அதான் எப்படி ப்ரொஜெக்ஷன் வேல்யூ எவ்வளவு ப்ரோ போட்டுருக்கீங்க? 1.618 வரும். 1.61 ஏதாச்சும் ப்ரொஜெக்ஷன் இருக்கா? இல்ல ப்ரோ. அது கரெக்ட்டா? நான் அந்த பிரைஸ் செட் பண்றேன் பட் ஆனா அங்க மாற மாட்டேங்குது ப்ரோ. எல்லாத்தையும் ரூம் போட்டு மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். சரி ஓகேங்க. நீங்க ஃபிப்ரவரி செட்டிங்ஸ்ல போட்டு டேப் கொடுத்தாலும் இங்க என்ன வரணும்? 1.6 வரணும். இந்த இமேஜ் நீங்க அப்படியே அமைச்சிட்டு நீங்க அப்படியே பே விட்டீங்க. இது 1.6 ஏன் வரணும்னு கேட்டா கூட பரவாயில்ல. டக்குன்னு போட்டு அப்படியே அமைச்சீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரொஜெக்ஷன் வேல்யூ நீங்க பாக்குறீங்க சரிங்களா? பார்த்துட்டு இங்கே பாக்குறீங்களா? மேட்ச் ஆயிருக்கா? இல்ல ப்ரோ ஆகல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டா போலன்னு அர்த்தம். ஆமா ப்ரோ. இது கட்டா இது வரலன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட ஓகே நான் சொல்லலாம். இப்படியே போட்டு அமைச்சிங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. இதெல்லாம் எங்க அடிக்கும்னா பின்னாடி வந்து F1 ட்ரேட் எடுக்கும்போது அந்த இடத்துல அடிக்கும் சரிங்களா? அதனால ப்ரொஜெக்ஷன் கரெக்டா இப்போ இது வந்து தப்பா இருந்துச்சுன்னா திரும்ப ரீட்ரை பண்ணி வரும். இதான் SRF ஸ்டாக் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ சார். மேனேஜ்மெண்ட் ஆன் பண்ணிருந்தீங்களா? ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ. ஜூன் ஜூலை எந்த இயர்? ப்ரோ 22 ஜூலை 22. இதானா பார்த்தீங்க? ஆமா ப்ரோ. செப்பரேட் ட்ரேஸ்மெண்ட் X2 A மேலே எவ்வளோ இருக்கு? 2505.10 2505.10 வந்துச்சா ப்ரோ? எஸ் ப்ரோ. இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? சேஞ்ச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு டைம் இது கிளியர் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் போட்டீங்கன்னா வந்துட போகுது. அவ்வளோதான். சரி ஓகே. நீங்க அப்படியே அமைச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கடமைக்கே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா? அதனால உங்களுக்கு திரும்ப செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஓகே ஓகே. இது எங்க லைட்டா பிரைஸ் மாறுச்சுன்னா என்ட்ரியே மிஸ் ஆயிடும். தப்பா என்ட்ரி எடுத்தீங்கன்னா F1 போன பெரிய லாஸ் ஆயிடும். அதனால திரும்ப நான் செக் பண்ணி பார்க்க சொன்னேன். இதுல என்ன டவுட் ப்ரோ? இந்த பேட்டர்ன்ல இப்ப நீங்க சொல்ற பேட்டர்ன்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் எக்ஸ்டெண்டட் ஷார்ட் போட்டிருக்கீங்க. எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ.
எக்ஸ்டெண்டட் ஃபெயில் ஆயிடுச்சு, சாரி எக்ஸ்ட்ரீம் ஃபெயில் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரீம்ல ரிவர்சல் ஆயிருக்கு. அந்த பேட்டர்ல வந்து ஏசி வேல்யூ 1.03 இருக்கு ப்ரோ. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது கன்சிடர் பண்ணலாமா? ஆமா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏசி வேல்யூ எவ்வளவு இருந்தாலுமே எக்ஸ்பி எவ்வளவு இருக்கு பாருங்க, 0.786. சரிங்களா, அதுக்கு நியரஸ்டா தான் அவரும் போட்டிருக்காரு. கரெக்டுங்களா? 786. இப்போ 786 வந்தாலும் டேரக்ட் எங்கே வந்துடும் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் வரும். ஏன்னா இங்கே 786 கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் போட்டிருக்காங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரீம். ஓகே ப்ரோ, ஒரு பேட்டர்ன் கூட ஷேர் பண்ணிருக்கேன் நான், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆக்சிஸ்ல வருது. இப்போ இதில் பாருங்க, இதில் பி கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு, திரும்ப நடுவில் ஃபாலோ ஆகி சி என்னாச்சு இங்கே பாருங்க, பிரேக் ஆயிடுச்சா? பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகும். அதான் நல்ல ப்ரோ. இந்த சிஏ பிரேக் ஆச்சுன்னு என்ன அர்த்தம்? பேட்டர்ன் இன்வாலிட். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஓகே ப்ரோ. இப்போ இதுல எம் பேட்டர்ன் போடலாம் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, அங்கேயே இப்போ எம் பேட்டர்ன் கூட போடலாம் ப்ரோ. சில இருந்து எம் பேட்டர்ன் இங்கேயும் போடலாம். இதுக்குள்ளேயே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்குங்களா அந்த இடத்துல தெரியுங்களா? இதுக்குள்ள ஒன் டேவை நீ 4 ஹவர்ஸா மாத்தினீங்கன்னா இதுக்குள்ள கிளியரா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வரும். அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுவும் கரெக்ட் தான். எந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு ஷார்க், ஆல்ட் ஷார்க், எக்ஸ்ட்ரீம் ஷார்க் அப்படி போக முடியுமா? புரியலைங்க ப்ரோ. குரூப் 2ல எந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆனாலும் நமக்கு ஷார்க், ஆல்ட் ஷார்க் பிறகு போக முடியும். 3.82 ல 6.8 வரைக்கும். அது ரெண்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஷார்க், எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரீம் ஷார்க் போக முடியுமான்னு போகலாம். தானே? எந்த இதனாலும் எக்ஸ்பி வேல்யூ எந்த வேல்யூ நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். எந்த வேல்யூ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷார்க், ஆல்ட் ஷார்க் கரெக்ட்டுங்களா? அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டெண்டட் ஷார்க் வரும். ஓகே, எக்ஸ்பி வேல்யூ நம்ம ஏன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் 2 தான் இருக்கு கரெக்ட்டுங்களா? 2 ரிவர்சல் இருக்கும். என்னன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கும். 3 ஜோன் இருக்கும்போது ஸ்ட்ராங்கா வந்து ரிவர்சல் நடக்கும். இப்போ 2 ஜோனுக்கும் போது என்ன ஆகும், அந்த 2 லைனுக்கும் போது ரிவர்சல் வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எக்ஸ்பி வேல்யூ கன்சிடர் பண்ணலாம். அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு பேட்டர்ன் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த பேட்டர்ன் போவீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் போடும்போது எக்ஸ்பி வேல்யூ பார்ப்பீங்க, ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த பேட்டர்ன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்பி வேல்யூ பார்த்து கன்சிடர் பண்ணி தேவை ப்ரோ. எக்ஸ்பி மட்டும் மாத்திட்டே போறாங்களா? ஆமா, எக்ஸ்பி மட்டும் தான் மாத்தணும், எக்ஸ்பி பார்க்க வேண்டாம். ஓகே ஓகே ப்ரோ. இதுவும் கரெக்ட் தான். பட் ரிவர்சல் நடக்கல, அது ப்ராப்ளம் கிடையாது. ப்ரோ ஆனா ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. புரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஷார்க் ஃபெயில் ஆனா எக்ஸ்டெண்டட் ஷார்க், அப்ப இந்த மாதிரி 3 தடவை ஃபெயில் ஆகுதுங்க. நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும். கன்ஃபர்மேஷன் கிடைக்காட்டி கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஃபெயில் ஆச்சுன்னா எக்ஸல் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல முன்னாடி ரிவர்சல் இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ட்ரியே கிடையாது. சரிங்களா? நம்ம இங்கே அலர்ட் வச்சிருப்போம், இங்கே உள்ள வரும் அலர்ட் வரும், அதுக்காக கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி. இன்கேஸ் முன்னாடியே மேலே போயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் முன்னாடியே மேலே போயிட்டோம்னா நம்ம ட்ரேட் ஃபார்ம் பாட்டம்ல ஒரு செட்டப் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம், இங்கே கேட்ச் பண்ணிடலாம். அப்போ 50 MA செட்டப் இருக்குல்ல வரும், அதுலேயே என்ன பண்ணலாம், நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? முன்னாடி போய் என்ன பண்ண கூடாது, இங்கெல்லாம் போய் பை பண்ணவே கூடாது. ட்ரேட் ஃபார்ம் பாட்டம்ங்கிறது 50 mm மாதிரி ஒரு செட்டப் தனியாக ஒரு குரூப்ல இருக்கும். நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஹார்மோனிக் வராது, அது ஹார்மோனிக் வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹெவி நியூஸ்னால நல்லா ஃபாலோ ஆயிட்டு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரிங்களா? இது அந்த டைம் என்ன நியூஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். 2021 ஓகேங்களா? இதுக்கு XD இங்க வச்சிருக்கீங்க. இல்ல பிரதர், இது வந்து நான் இது ஃபார்ம் பண்ணது கரெக்டா, இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபைட் பண்ணது கரெக்டான்னு எனக்கு தெரியல பிரதர். அதுதான் உங்களை கேட்டிருந்தேன். இது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிங்க பிரதர், நீங்க நான் மெசேஜ் பண்ணிருந்த போது. XB எவ்வளவு இருக்கு பாருங்க, 0.38 கரெக்ட்டுங்களா? ஆமா பிரதர். இந்த பண்ண எதுக்குள்ள வரும், 0.3 எதுக்குள்ள வரும்? ஒரு நிமிஷம். அப்போ மீட் பண்ணணும்.
கேக்குங்களா? ஹலோ. சொல்லுங்க சிஸ்டர். யா பிரதர். இந்த எக்ஸ்பி பாருங்க எவ்வளவு இருக்கு, 0.338 இருக்குங்களா? அப்ப எவ்வளவு வரும் எக்ஸ்பி? எக்ஸ்பி வந்து 33 வந்து ஒரு நிமிஷம். இது இந்த எக்ஸ்பி வந்து 382 அப்புறம் வந்து 018618 கேட்டகரியில தான் பிரதர் வரும். ஏசி வந்து நம்மளுக்கு வந்து 1.618 கேட்டகரியில வருங்க பிரதர். அப்ப என்ன பேட்டர்ன் வரும்? அப்பனா ஷார்க் வருங்க பிரதர். அவ்வளவுதான். வேற என்ன டவுட் உங்களுக்கு? அது எனக்கு அது 1.6க்கு மேல போனதுனால எனக்கு கொஞ்சம் அது எது சூஸ் பண்றதுன்னு தெரியலங்க பிரதர். அதனால தான் சரி. நீங்க அப் டு 2 வரைக்குமே உங்களுக்கு இதுதான் 1.618 தான். அப்படிங்களா பிரதர்? எது வரைக்கும் பிரதர் சொல்றீங்க? 1. எது வரைக்கும்? 2 வரைக்கும். 2 வரைக்குமே உங்களுக்கு வந்து 1.6 சரிங்களா? அப்படிங்களா? ஓகே பிரதர். அதுதான் பிரதர். थैंक यू. இதுல இன்னொரு பேட்டர்ன் வரும். நெக்ஸ்ட் அதான் பார்க்க போறோம், பார்த்துடலாம். அருண் என்ன டவுட் இதுல? ப்ரோ இது வந்து குரூப் 1ல 0.7886 அந்த பட்டர்ஃப்ளை அந்த இதுல வருது ப்ரோ. பட் ஆனா எதுலயுமே ப்ரொஜெக்ஷன் வேல்யூ மீட் ஆகவே இல்லை. ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ஓகே. இது எந்த இயர் ப்ரோ? 2023 தானா? ஆமா ப்ரோ. ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் ப்ரோ. சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த பேட்டை பார்க்கலாங்களா? ஃபைவ் பாயிண்ட் பேட்டர்ன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் பேட்டர்ன் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நேம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேட்டர்ன் சொல்லுவோம். ஹாஃப் பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இதுக்கு வந்து கண்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடையாது சரிங்களா? ஹிட் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா என்ட்ரி தான். கன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்க வேண்டாம் சரிங்களா? ஸ்டாப் லாஸ். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம பார்த்தோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ ஏதோ ஒன்று கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கணும் சரிங்களா? கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட்னா தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். புரிச்சுங்களா? ஸ்டாக் வந்தாலும் சரி இண்டெக்ஸ் வந்தாலும் கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் சரிங்களா? அது வந்து பிரைஸே தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்குங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்விங் தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கு சரிங்களா? ஸோ அது வந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் சரிங்களா? தொடர்ந்து என்னது ஸ்விங் மேலே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மேலே போகாம என்ன பண்ணுது? இப்படி மேலே போகுது சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்படி மேலே போறது பார்த்தீங்கன்னா வந்து சடனாக என்ன ஆகும்? பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆப்போசிட் ட்ரெண்ட் என்ன ஆகும்? ஃபாலோ ஸ்டார்ட் ஆகிடும். தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போனது திடீர்னு டவுன் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகாமல் இப்படி வந்துட்டே இருக்கும் சரிங்களா? இது வந்துட்டே இருக்கும்போது என்னன்னா இந்த அப் ட்ரெண்ட் போன ஸ்விங் பார்த்தீங்களா? இந்த 2 பாயிண்ட் லோ ஹையும் இந்த இடத்துல பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் போடுவோம். கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் கொடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 0.58 ஒரு லெவல் இருக்கும். 0.58 இந்த 0.58 ஹிட் பண்ணுச்சுன்னா இங்கிருந்து நம்ம திரும்ப ரிவர்ஸ் எடுத்து மேலே போயிடும் சரிங்களா? இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து 0.618 இருக்கும். இந்த 618 தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். என்ட்ரி 0.58, எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 0.618. ஓகேங்களா? இதுக்கு டார்கெட் ஏதாவது லெவல்ஸ் இருக்கா? டார்கெட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்ப்போம் சரிங்களா? இப்போ திருவாசம் மட்டும் இது ஆக்சுவலி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா இதுலயும் ஒர்க் ஆகும்.
கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் வந்துட்டு திரும்ப கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் இங்கே 0.58 ரிவர்சல். ஸ்டாப் லாஸ் இங்கே போ 0.618 சரிங்களா. இல்லை ஒரு ஸ்டாக் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் கொடுக்குது, அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கொடுக்குது, கொடுத்துட்டு திரும்ப அப்படியே நான் வந்து மேலே போயிட்டே இருக்கு. திரும்ப மேலே போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த சிங்கிள் இருந்துச்சுங்களா, லெஃப்ட் டு ரைட் கீழே வரைக்கும் நம்ம பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் போடுவோம் சரிங்களா. பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் 0.58 வரும் சரிங்களா. அதுக்கு மேலே 0.618 ஃபிட் ஆச்சு. திரும்ப நான் இங்கே இருந்து மறுபடியும் ரிவர்சல், இங்கே ஒரு என்ட்ரி சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? போலாம் ப்ரோ. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சார்ட் ஒன்று இருக்கு, இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் இருக்குங்களா பாருங்க ஜொமேட்டோல தொடர்ந்து மேலே போகுதுங்களா? ஆமா ப்ரோ. அப்படியே ஃபாலோ ஆகுதுன்னா பாருங்க. ஃபாலோ ஆகிட்டு வரும்போது கரெக்டாக எந்த இடத்துல வந்து சி மேலே போயிருக்கு, நடுவில் வேல்யூ பாருங்க, ஏக்கும் சிக்கு நடுவில் 0.5 ஹாப் பேட்டோட வேல்யூ சரிங்களா. மெட்ரோ இது நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா வேணாம்னு சொன்னீங்க, கன்ஃபர்மேஷன் வேணாமா? நோ ப்ரோ, நோ கன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கா மேலே போயிருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டு ஹை மார்க் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மேலே போகிற ஸ்டாக் கரெக்டாக வந்து என்ன ஆகுது ப்ரோ, 0.5 ஹிட் பண்ணதும் இங்கிருந்து திரும்ப இது எப்படி நம்ம மார்க் பண்றதுன்னா ஏபிசிடி பேட்டர்ன் எடுத்துக்கணும் சரிங்களா. ஏபி கோட் சிடி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி பேட்டர்ன் எடுத்துட்டு ஏ நெக்ஸ்ட் பி இங்க சியும் டி ஒரே இடத்துல வச்சிருங்க. 2 டைம் கிளிக் பண்ணா ஒரே இடத்துல வந்துடும் சரிங்களா. ஒரே இடத்துல வந்தோடனே இங்க வந்து ஏக்கும் டி நடுவில் ஒரு வேல்யூ காட்டும், இங்க 0 தான் காட்டும். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு 0.58 வேல்யூ வரும் 144.30. சிக்கும் அதே வேல்யூ தான் வைக்க போறீங்க, டிக்கும் அதே வேல்யூ தான். அப்போதான் இங்க இன்னும் கரெக்டாக உங்களுக்கு 0.58 காட்டும் சரிங்களா. இப்போ அந்த வேல்யூ காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 0.61 வேல்யூ கொடுக்குறோம் 142.25. இவ்வளவு சரிங்களா. ஃபர்ஸ்ட்டாக தொடர்ந்து மேலே போயிட்டு அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வரும்போது என்ன ஒன்று இங்கே வந்து ஒரு ஃபெப்ரிட்டேஷன் போட்டு கரெக்டாக அந்த லெவல் மார்க் பண்ணிடுவோம். ஹிட் பண்ணி நான் உங்களுக்கு திரும்ப ரோஸ் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஹிட் பண்ண உடனே என்ட்ரி தான் சரிங்களா. ஏன் கன்ஃபர்மேஷன் கிடையாதுன்னா இந்த எஸ்எல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ப்ளஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங். 0.61 என்ன ப்ரோ வேல்யூ, என்ன நேம் அதுக்கு? கோல்டன் ரேஷியோ பிரதர். கோல்டன் ரேஷியோனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா. பிரதர் ஒரு டவுட் பிரதர், இப்போ அந்த ஹாஃப் பேட் ஃபார்ம் பண்றதுக்கு இப்போ A to B நம்ம ரைஸ் ஆயிருக்கு, இப்போ B ல இருந்து ரெடியூஸ் ஆக அதாவது டவுன் ஆயிட்டு வரும்போது இப்போ இத்தனை கேண்டில்ஸ் இருந்தா நம்ம இது பண்ணணுமா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ 0. இங்கிருந்து ஃபிப் டிராப் பண்றோம் பாத்தீங்களா, டிராப் பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த 0.382 கிராஸ் பண்றோம் சரிங்களா. இங்க இருக்கலாம் 0.32. ஆமா பிரதர் ஆமா. இப்போ ஃபாலோ ஆயிட்டு 0.32 கிராஸ் பண்ற மாதிரி இருந்தாலே போதும், ஹாஃப் பேட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா இங்க ரிவர்சல் ஆயிடும், ஏன்னா பக்கத்துலயே இருக்கு. ஓகே பிரதர் சரிங்களா. இப்போ இதுலயும் ஒரு ஹாஃப் பேட் வந்திருக்கு, இது போல இங்கேயும் ஃபாலோ இருக்கா, இதுலயும் கூட என்ன பண்ணணுமா செக் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட், அதுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ரிவர்சல் இருக்கா பாருங்க ஹாஃப் பேட்ல. ஸ்ட்ரைட்டா மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு, ஹிட் பண்ணாச்சு மறுபடியும் திரும்ப மேலே போயிடுச்சு. இங்கே இதையும் எடுத்துக்கலாம், நெட்டி என்ன பண்ணலாம் இந்த ஸ்விங்கை நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏகேன் இங்கே ஒரு ஸ்விங் இருக்குல்ல கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் ரவுண்ட் ட்ரெண்ட், இங்கே கூட என்ன பண்ணலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா.
ஸ்ட்ரெயிட்டா மேலே இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஃபாலோ ஆகிட்டே வருதுங்களா? எங்க என்ட்ரி சொன்ன 0.58 எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டா மேலே போயிடுச்சு. இந்த 0.58க்கு கன்ஃபர்மேஷன் வேண்டாம், பிளஸ் வந்து இதோட அக்யூரசி சூப்பரா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கிரீனர் கிடையாது. உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், இது ஆட்டோமேஷன்ல போட்டு இந்த ஸ்டாக்கை ஈஸியா பிக் பண்ண முடியும். புரிஞ்சா ப்ரோ? என்ன தெரிஞ்சிருக்கணும்? பைத்தான் சரிங்களா? அகைன் இங்கே மறுபடியும் ஃப்ரண்ட் ஒன்று கோடிங் தான் ப்ரோ. அகைன் ஒரு ஃப்ரெண்டு ஹிட் ஆயிடுச்சு, சைடியஸ்ல போயிட்டு ஒரு கேண்டில் ஃபெயிலியர் கொடுத்துச்சு, பட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி பிளாஸ்ட். அகைன் ஒரு கேண்டில் ஃபெயிலியர் கொடுத்தாலும் திரும்ப இன்னொரு கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது ஒரு இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நியூஸோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஒன்றும் மார்க்கெட் ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கும், இல்லாட்டி நியூஸ் இருக்கும். பட் நெக்ஸ்ட் திரும்ப அந்த கேண்டில் வந்து ரிவர்ஸ் ஜோனுக்குள்ள வரும்போதே கன்ஃபர்மேஷன் கிடைச்சி என்ட்ரி எடுத்துடலாம். கன்ஃபர்மேஷன்ங்கிற டாபிக் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் பாருங்க மேல போயிருக்கு, பட் ஒன்றும் கீழே வந்து வரல. இப்போ இங்க இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால், இப்போ எல்லா ஸ்டாக்கும் ஃபாலோ ஆயிருக்கும் கட்டுங்களா? பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து நார்மலா செட்டில் ஆயிடுச்சுன்னா திரும்ப எகைன் மேல போய் ஜோனுக்குள்ள வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி எடுத்துடலாம் மறுபடியும். இந்த மேல போயிருக்கு, ஒரு மேல போயிருக்கு, பட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகல. ஒரே ஒரு கேண்டில் தான் ஃபாலோ ஆயிருக்கு. நமக்கு மினிமம் எவ்வளவு சொல்லியிருக்கோம், 382 கிட்ட வரணும். 382 டச்சே பண்ணல கரெக்டுங்களா? அப்போ ஹாஃப் பெட்டா கன்சிடர் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸ்விங் லோ எடுத்துக்கீங்க, அதுக்கு முன்னாடி இருக்க லோ எடுக்கலாமா இல்ல இது எடுக்கணும்லாமா? எடுக்கலாம், ஒரு இது கூட எடுக்கலாம். இங்க மேல போய் கொஞ்சம் நல்லா ஃபாலோ ஆகி வரணும், 382 கீழே வரணும். வந்ததான் நான் கன்சிடர் பண்ணலாம். பட் இது பாருங்க வந்து சைடிஸ்ல போயிடுச்சு. பட் இதுவே பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் மேல போயிருக்குன்னா மேல போயிட்டு ஃபாலோ ஆகுதா இந்த இடத்துல? அப்ப என்ன பண்ண இங்க அவன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, வந்துருச்சு ப்ரோ. பர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நிறைய ஸ்டாக் கிடைக்கும், இண்டெக்ஸ்ல எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும். இன்னைக்கு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னது சொல்லுங்க சிஸ்டர்? அதே ஜொமேட்டோல இப்போ லேட்டஸ்ட் ஸ்விங் லோல இருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்ல, அதே மாதிரி தான் ஸ்விங் லோல இருந்து இப்போ லாஸ்ட் லோல இருந்து இப்போ இன்னும் ஃபாலோ ஆகும். இப்போ இந்த இன்னும் ஃபாலோ ஆகணும். கரெக்ட். சோ அது அந்த லெவல் வந்து 382 வரைக்கும் நம்ம செக் பண்ணனும். எஸ், இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆச்சுன்னா 382 கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அலர்ட் வச்சு விட்டுருங்க. இப்போ இது ஹாஃப் பேட் வந்து இப்படி இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், நீங்க ப்ராப்பரா பேட்டர்ன் போட்டுருங்க. ஜஸ்ட் ஏ பி சிடி இந்த 0.5 வச்சு விட்டுருங்க. சரிங்களா? வச்சுட்டு ப்ரைஸ் மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, 555 அவ்வளோ. அப்போ இந்த இடத்துல 2 லைன். ஓகே ஓகே. இங்க இதுல யாருக்காவது பைத்தான் தெரியுங்களா? பிரதர், இந்த பைத்தான் பத்தி சம்திங் சொன்னீங்களா, அது கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? பிகாஸ் எனக்கு பைத்தான் கோட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பைத்தான் கோட் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஆட்டோமேஷன் போட்டு விடலாம். சரிங்களா? பைத்தான் பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி ஸ்கிரிப்ட் எடுத்து அதுல ஃபிபோனாச்சி வேல்யூ வச்சு எதெல்லாம் 0.61 கிட்ட நியரஸ்டா ட்ரேட் ஆகுதோ அது என்ன பண்ணலாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு நீங்க ஒரு பேக்ரவுண்ட் ரிசர்ச் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? சோ அது எதுல பிரதர் மீன்ஸ் எனக்கு புரியல. இப்போ இது பைத்தான் கோட் தான், இங்க தெரியுது பாத்தீங்களா? இந்த ரேஷியோஸ் எல்லாம் இது நீங்க ஒரு 2 நாள் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா இது போட்டுடலாம். தெரியுதுங்களா? சேம் இதே பைத்தான் கோட் தான், பட் எனக்கு ஒர்க் பண்ற டைம் கிடைக்கல, சோ நான் வந்து விட்டுட்டேன். சரிங்களா? சோ இத நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் வியூல அதுல நம்ம வந்து ட்ரேடிங் வியூல போடணும் இல்ல, நீங்க பைத்தான் இது பாத்தீங்களா இதோட கம்பைலர் இதுலயே போட்டாலே வரும். சரிங்களா? பைத்தான் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து என்எஸ்சியோட டேட்டா வந்து லிங்க் பண்ண முடியும். ஓகே. சரிங்களா? ஸோ லிங்க் பண்ணும்போது என்னன்னா அதுல இருந்து ஸ்டாக் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதாவது கரண்ட் அதாவது ரீசன்ஸ் இங்க எடுத்து அதுல 0.618 அதாவது இந்த கோல்டன் இண்டெக்ஸ் நியரஸ்ட் ஸ்டாக்ல இருந்து நம்ம பிக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரீசன்ஸ் இங்க எடுத்துட்டு கரெக்டாக அதுக்கு நியரா ட்ரேட் ஆகிற இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணாலே போதும். அதில் என்ன ஆக போகுது, இங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் தான் போகுது.
இப்போ இது வந்து ஸ்கிரீனர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு தெரிஞ்சீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்கிரீனர் இருக்கு. அது வந்து என்எஸ்சி மார்க்கெட்டுன்னு கிடையாது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு. சரிங்களா? பட் அதை என்எஸ்சி ஃபில்டர் பண்ண முடியும். பட் என்னன்னா அவங்க வந்து டாலர்ல பே பண்ணணும். சரி ப்ரோ, அந்த ஸ்கிரீனர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரீசன்ட் ஸ்விங்கில் எது எல்லாம் 0.618க்கு நியரஸ்டா இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இது ஒன்று கிடைச்சாலே போதும், டெய்லி சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்டாக் கிடைக்காத இருக்கவே என்னது கஷ்டம். சரிங்களா? யாராச்சும் தேடி பாருங்க, கிடைச்சா சொல்லுங்க. அது என்ன வெப்சைட் ப்ரோ? இன்டர்நேஷனல் என்ன ப்ரோ? அது இன்டர்நேஷனல் ஒரு வெப்சைட் இருக்கு சொல்லுங்க. அது என்ன? ப்ரோ நீங்க இப்போ ஒரு பைத்தன் கோட் காட்டுனீங்க இல்லையா, அது வந்து ஹாஃப் டெவலப்டு கோடா? அது ஹாஃப் பேட்கான் டெவலப் பண்ணதான் கூட தான் ப்ரோ. பட் அது வந்து ஃபுல்லா டெஸ்டிங் எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஜாயின் பண்ண ஜோகோ, இதுக்கு முன்னாடி இன்னொரு சிஸ்டர் ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஜோகோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பில்ட் பண்ணாங்க, பட் அவங்க இப்போ வேற ப்ராஜெக்ட் போயிட்டாங்க. ஸோ அதனால அது முடிக்க முடியல. அந்த வெப்சைட் இல்லை நினைக்கிறேன் ப்ரோ. முதல்ல இருந்துச்சு, கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அந்த வெப்சைட் காட்ட மாட்டேங்குது. உள்ள போய் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் இந்த மாதிரி. அது கிடைச்சா சொல்றேன். இதுதான் தெரியுதுங்களா? இது சாரி, இது இல்லை ப்ரோ, இது நம்ம ஒரு வெப்சைட். அது ஒரு ஃபாரின் வெப்சைட் ப்ரோ. அது கிடைச்சு சொல்றேன். சரி, ஓகே. ரைட். ஸோ இது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு. நெட்ல வேற ஏதாச்சும் பில்ட் பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அது கிடைச்சிட்டா பில்லியனர். சரியா ப்ரோ? புரியுது ப்ரோ. அதே மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சரிங்களா? அதுவும் சொல்லிட்டேன். உட்காந்து ஒரு 2 நாள் உட்காந்து ஃபுல்லா தேடணும். சரிங்களா? பைத்தான் தெரிஞ்சா ஒர்க் பண்ணிடலாமா? பைத்தான் எடுக்க முடியும், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எடுத்தவங்க நான் இன்னும் பார்க்கல. அவங்க ஆல்மோஸ்ட் 70-80% முடிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ. பட் லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுலயே பாருங்களேன், அடிச்சுங்களா ஹப்பேட்ல. நீங்க ஏதாச்சும் ஒர்க் இருக்கு அந்த இடத்துல பெருசா ஏதாச்சும் ஒர்க் பண்ணுமா? இங்க பாருங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ஸ்விங்கு சேஃப் ஆகாது. முடிஞ்சுச்சுங்களா? இது அப்படியே கொண்டு போய் நான் இங்கே போடுறேன். சரி, கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரோஸ்லாந்துக்கும் சேம் ஹாஃப் பேட் தான். சரிங்களா? எப்போ லாஸ்ட் ஃப்ரைடே ரோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மேலே போச்சா? எஸ் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேட் தான். இது வந்து 2 பக்கமும் ஒர்க் ஆகும். நியூஸ் வந்து எதுவுமே ஒர்க் ஆகும். நியூஸுக்கு டெக்னிக்கல் ஆகவே ஆகாது. ஹாஃப் பேட் எஸ் ப்ரோ, ஹாஃப் பேட் தான். நிஃப்டி பட் எனக்கு வேற ஜோன்ல தான் ப்ரோ என்ட்ரி கிடைச்சது. நீ ஹாஃப் பேட்டை ட்ரை பண்ணீங்க? இல்ல ப்ரோ, நான் கன்சல்ட் பண்ண சார்ட் அனுப்பிச்சேன். இல்ல இந்த இடத்துல பாருங்க, ஹாஃப் பேட்டர் அவசரம் இருக்கா? கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஹாஃப் ஆயிடுச்சுங்களா? இதே நான் மொத்தமா இந்த ஸ்விங் எடுத்தா கூட ரோஸ் அதுக்கப்புறம் ஹாஃப் பேட்ல
தெரியுதுங்களா? இந்த ஸ்விங் நான் மொத்தமாக எடுத்திருக்கேன். எங்கே ரோஸ்ல இருக்கு? ஹாஃப் பேட் தான். ஆனால் ஸ்விங் இருக்கு. இதுவே வந்து நம்ம ரீசன் ஸ்விங் மட்டும் எடுத்திருந்தோம்னா ஹாஃப் பேட்ல இங்கே ரோஸ்ல இருக்கும். ஹிட் பண்ணிட்டு மேலே போச்சு. பட் அடுத்த நாள் என்னாச்சு? அடுத்த நாள் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் என்னாச்சு ப்ரோ? ரிவர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. சடனா ஹெவி நியூஸ். சரிங்களா? நியூஸோட இம்பாக்ட் ஹெவியாக எடுத்தனால மொத்தமாக ஃபால் ஆயிடுச்சு. இல்லாட்டி இங்கே என்ன அப்படியே மேலே போயிருக்கும். பட் டே டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ரிஸ்க் இல்ல ப்ரோ. அப்படியே இல்லை, டே டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு வந்து சேஃபு. இது எல்லா டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகும். லோவர் டைம் ஃப்ரேம் போய் காட்டணும் ஒவ்வொரு நாள் தேடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லா டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகும். ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி கண்டினியூஸ் வந்து அப் ட்ரெயின் கொடுத்துட்டு டவுன் ட்ரெயின் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகும்போது அங்கேயே நான் ஹாஃப் பேட்டு ஒர்க் ஆகும். இந்த கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டு திரும்ப மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹாஃப் பேட் ஹிட் ஆச்சு நான் திரும்ப ஃபால் ஆயிடுச்சு. அப்போதான் இந்த குரூப் 1 பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது ஆஃப் பேட்டும் ஓவர்லாப் ஆச்சுன்னா எப்படி பண்றது? லைக் வந்து இல்ல ப்ரோ, குரூப் 1ங்கிறது W தானே. ஐ மீன் ஒரு M பேட்டர்ன் வச்சு அப்படின்னா இப்போ CU ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு C ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஹாஃப் பேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் என்ன, சரிங்களா? கரெக்ட். ஹாஃப் பேட்டு பார்ஷியல் எண். இந்த பார்ஷியல் எண் முடிஞ்சு இன்னொரு 2 ஸ்விங் வந்தால் தான் உங்களுக்கு MO W வரும். கரெக்டுங்களா? கரெக்ட் ப்ரோ. மேபி எதனாச்சும் ஸ்டாக் இருக்குங்களா அந்த மாதிரி குரூப் 1 உடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன? இல்லை ப்ரோ, நீங்கள் பேக் டெஸ்ட் இது அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க, அதில் ஏதாச்சும் கிடைச்சா பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜெஸ்ட் அசியூம்ஷன் தானே, பேக் டெஸ்ட் பண்ணால் நமக்கு புரிஞ்சிடும். ஓகே. இதில் பாருங்க, ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஃபாலோ இருக்குங்களா? எஸ் ப்ரோ. தினம் அப்படியே மேலே போகுதுங்களா? 5 நாளில் பாருங்க எவ்வளோ போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட 50% படிச்சா ப்ரோ 5 டேஸ்ல. இது ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் SVP குளோபல். இப்போ மேல போகுதுன்னு தெரியுது, பட் எவ்வளவு தூரம் போகுங்கிறது எப்படி கெஸ் பண்றது? டார்கெட் எப்போ பார்ப்போம்? லாஸ்ட் டே. எஸ், கடைசி. இப்போ இதில் பாருங்க கொடுத்துருக்குமா SVP குளோபல் ஏப்ரல் 5 தேதி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா. வெயிட் ப்ரோ கரெக்டாக ஏப்ரல் 5 2022 கொடுத்துருக்குங்களா? எஸ் ப்ரோ. எஸ், 22 கொடுத்துட்டு என்ன பண்ணோம்? ப்ராஃபிட் புக்கிங் எப்போ போட்டிருந்தோம்? லாஸ்ட் ஃப்ரைடே 46 rupees, now 30% ப்ராஃபிட். டுடே ஹை வில் புக் ஃபியூ குவான்டிட்டி ஃபியூல் பேஸ்ட் ஹார்மோனிக். கரெக்டாக பாருங்க, ஏப்ரல் 6 புக் பண்ணிட்டோமா? கால் ஓப்பன் பண்ணதும். எஸ் ப்ரோ. இது ஏப்ரல் 5, நெக்ஸ்ட் டே எனக்கு ஏப்ரல் 6. ஏன் இங்க புக் பண்ணோம்? ஏன்னா அந்த ஜோன்ல அடிக்க போகுது. எஸ், அப்ப அடிச்சங்களா ரோஸ் இங்க பார்க்கல, மார்க்கெட் க்ளோஸ் அப்போ கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மொத்தம் தெரிஞ்சோன்னே டக்குன்னு புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே ஃபால். புக் பண்ண விட்டு வந்து என்ன இருக்கும் இன்னைக்கு? கிட்டத்தட்ட 59 ட்ரேட் ஆனது அப்படியே மொத்தமும் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ராட் ஸ்டாக் ஆயிடுச்சு, சரிங்களா? ஏதோ லக்கில் வேண்டும். ஸோ இது வந்து 2 பக்கமும் என்ன ஆகும்? நமக்கு ஒர்க் ஆகும். சரி ஆகும். திங்க் ப்ரோடம் கூட இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. சார்ட் லோட் ஆக மாதிரி ப்ரோ, நெட்வொர்க் இஷ்யூ பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பேட்டர்ன் பாருங்க? ஹாஃப் பேட்டர்ன். ஹாஃப் பேட்டர்ன் 0.58. எந்த ஒரு இதுவும் இல்லை. சரியா ப்ரோ? ஜஸ்ட் சிம்பிள். திரும்ப வந்து நிஃப்டி இங்கே பிப்ரவரி 25 கொடுத்துருந்தோமா? ஒரு நிமிஷம் ஒர்க் ஆகல. சொல்லுங்க ப்ரோ. சின்ன ஸ்விங் இருந்தா கன்சிடர் பண்ணிப்பாங்க ப்ரோ. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் எடுத்தீங்கனால மினிமம் வந்து 4 to 5 கேன்லஸ் ஆச்சு இருக்கணும். அதான் ப்ராப்பர் சிங். சரியா ப்ரோ? அது கம்மியா இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது கம்மியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்க, எகைன் ஒரு அப் ட்ரெண்டு, செகண்ட் ஃபாலு 0.58 மேலே படிச்சா ப்ரோ? எஸ் ப்ரோ.
திரும்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்விங்கு, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கும். சரிங்களா? அகெயின் மேலேருந்து ஃபாலோ ஆகிட்டே வருது, திரும்ப மறுபடியும் கண்டினியூஸ் அப் ட்ரெண்டு. இங்கே ஆப்போட் ஹிட் ஆச்சா? ஹிட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹிட் ஆகல, 0.5 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப இந்த இடத்துல ஒரு ஆஃப் பேட்டு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஆஃப் பேட். ஸோ முடிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணி எடுங்க ப்ரோ. சரிங்களா? எடுத்தோம் முடிஞ்சா இது ட்ரை பண்ணி பாருங்க, கிடைச்சா குரூப் போடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து 99% பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு அட்வான்ஸ் பேட்டர்ன் மட்டும் இருக்கு. இந்த அட்வான்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். சரியா ப்ரோ? ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல்லா பேட்டர்ன்ஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். மொத்தம் 26 பேட்டர்ன் இருக்கா ப்ரோ? எஸ் ப்ரோ. 26 ப்ளஸ் வந்து நம்ம ஆஃப் பேட். சரிங்களா? அதை சேர்த்து மொத்தம் 27. இப்போ இந்த எக்ஸல் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுங்க சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1 சூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த குரூப் 1 பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் பேட்டர்ன். சரியா ப்ரோ? இந்த நார்மல் ப்ளூ கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேசிக்ஸ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் பண்ணிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1. சரிங்களா? குரூப் 1 XB வேல்யூ 0.618 இருந்தால் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த காலம் பார்த்துடலாம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து மினிமம் XB வேல்யூ, மேக்ஸிமம் XB வேல்யூ. சரிங்களா? இப்போ என்னன்னா மினிமம் வந்து மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். எக்ஸாக்ட் இந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு அவசியம் கிடையாது, நியரஸ்ட் வேல்யூ எடுத்துப்போம். சரிங்களா? புரிச்சுங்களா? XB. சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள இப்போ 0.382னா 0.3நாலுமே 0.382 தான். இங்க 0.5 கொடுத்துருக்கோம். 0.5253 வந்தாலும் என்னது 0.5 தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம். சரிங்களா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஏசி வேல்யூ பார்ப்போம். ஆகும் மினிமம் 1 கம்மியா இருந்தது லெஸ் தென் 1 இருந்தா போதும். ஏசி வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்தா போதும், அது மட்டும் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். 1 கம்மியா இருக்கா போதும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 382 மினிமம், மேக்ஸிமம் 0.886. 886 நீங்கள் அப் டு 0.9596 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏசி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், 1 கம்மியாக இருந்தால் போதும். இப்போ XP வந்து 0.618. 618 என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? காலியோட வேல்யூ 0.786 இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் லைன் காலி பேட்டர்ன் 0.786. சரிங்களா? இதே ஏசி இது XP பார்த்தீங்கன்னா 0.382 வந்து 0.5 கூட இருக்கு. சரிங்களா? 381 0.5. அப்போ இந்த இன்பிட்வீன் இதுக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு என்ன பேட்டர்ன் வரும்? பேட். ஸோ அதான் இங்கே கொடுத்துரு 0.886 என்ன பேட்டர்ன்? பேட். இன்கேஸ் அதே 0.382 0.5 குள்ளேயே தான் இருக்கு. இது XB. சரிங்களா? பேட் ஃபெயிலியர் அதுக்கடுத்து என்ன வரும்? ஆல்ட் பேட் 1.13. சரிங்களா? ஆல்ட் பேட் 1. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1.13 இங்கே வந்துருச்சு, 886 இருக்கு. சரிங்களா? அடுத்து 382 வந்து 618 குள்ள இந்த மூணுலையுமே. சரிங்களா? 786 886 1.13 எல்லாம் ஃபெயில் ஆச்சு. லாஸ்ட் என்ன வரும்? கிராப். அதான் இங்கே கொடுத்து தெரியுதுங்களா? 786 886 அதுவும் ஃபெயில் ஆச்சு. லாஸ்ட் என்ன வரும்? கிராப் 618. நெக்ஸ்ட் XP 0.786. 786 என்ன பேட்டர்ன் ப்ரோ? பட்டர்ஃப்ளை. சரிங்களா? அதோட வேல்யூ 1.272. சேம் அதே பட்டர்ஃப்ளை அடுத்து என்ன வரும்? கிராப். இல்லாட்டி இன்னொரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பட்டர்ஃப்ளை சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்கும். மினிமம் XD எவ்வளோ ப்ரோ கொடுத்துருக்கோம்? 1.414. சரிங்களா? மினிமம் XP எவ்வளோ? 1.414.
1.414. மேக்ஸிமம் எவ்வளவு வரும்? 1.618. சரிங்களா? இது ஏன் 1.414 கொடுத்துருக்கோம்? ஆக்சுவலா ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து 1.618 தான். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டபுள்யூ பேட்டர்ன் போடுறோம். இது என்ன பேட்டர்ன் ப்ரோ? டபுள்யூ பேட்டர்ன் ப்ரோ. குரூப் 1 என்ன பேட்டர்ன்? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை. சும்மா பட்டர்ஃப்ளை வேல்யூ 1.272 கரெக்டா இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? இங்க வந்து 3 லைன் வந்து நமக்கு ரோஸ்டால் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த 3 லைன் இங்க ஃபார்ம் ஆகும்போது ஸ்டாக் பிரைஸ் கண்டினியூஸா மேல போயிட்டே இருக்குல்ல, நல்லா ஹை போகுதா? இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்தா ஆர்எஸ் எப்படி இருக்கும்? ஹைல இருக்கும் ப்ரோ. ஹையா இருக்கும். எஸ், ஹை ஓவர் பாட்டுக்குள்ள தான் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? இது ஃபெயிலியர் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 1.618 இன்னும் மேல போயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ். அது இன்னும் மேல இருக்குமா ப்ரோ? 1.618ங்கிறது இங்கே அரசியல் வந்து அதிகம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்னுமே மேல இருக்கு. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மறுபடியும் மேல போகும்போது கரெக்டா 1.414ல வந்து ஒரு ரிவர்சல் ஜோன் இருக்கும். ரிவர்சல் ஜோன் கிடையாது, ஒரு ஃபிப் வேல்யூ 1.414. சம்டைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் டச் பண்ணாம இங்கே என்ன ஹிட் பண்ணிட்டு ஃபால் ஆகிடும். பட் 1.44 ரொம்ப வீக்கான ஃபிப் வேல்யூ, அதனால பக்கத்துலேயே கொடுத்துருப்போம். 1.44 இஸ் வீக் ரிவர்சல். நீங்க நிறைய பேட்டர்ன் போட்டிருப்பீங்க, பட்டர்ஃப்ளை ஃபெயில் ஆகி கிராப் போயிட்டு இருக்கும், ஆனா முன்னாடியே ரிவர்சல் ஆயிடும். பாத்திருக்கீங்களா? அதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 1.44 லெவல் மார்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? செக் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல வந்து ரிவர்சல் எடுத்துரும். சரிங்களா? ரீசன் இதுதான். பட் இது வந்து எல்லா டைம் ஒர்க் ஆகுமா அப்படிதான் ரிவர்சல் ஆகும்? அப்படி கிடையாது, வீக் ரிவர்சல். மோஸ்ட் என்ன இது வந்து ஃபெயிலியர் ஆகி மேல போயிடும். இப்போ இந்த டைம் இங்க போய் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ண, இங்கேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் அது ஸ்டாப் லாஸ் ப்ரோ செகண்ட் லைன்ல தேர்ட் லைன் இதுக்கு மேல க்ளோஸ் ஆன என்ட்ரி தான், அதுக்கு க்ளோஸ் தான். இது 4 மேல க்ளோஸ் ஆனாலே போதும், எக்ஸிட் தான். நெக்ஸ்ட் 886 அப்படின்னு நம்பர் வரும். XB கிராப் பேட்டர்ன், ஸ்ட்ரைட்டா கிராப் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராப் ஃபெயில் ஆச்சு. அடுத்து என்ன வரும்? டீப் கிராப். இந்த டீப் கிராப் எல்லா இடத்துலயுமே கிராப் ஃபெயில் ஆச்சு, லாஸ்ட்ல டீப் கிராப் தான் வரும். சரிங்களா? இங்கெல்லாம் கிராப் ஃபெயில் தான், அதுக்கப்புறம் என்ன வரும்? டீப் கிராப். பட் டீப் கிராப் வந்து ரொம்ப ரேர் தான். நீங்க ஒரு 30 அசைன்மெண்ட் போட்டீங்கன்னா அது ஒன்று தான் டீப் கிராப்பே பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த டீப் கிராப் பார்த்தீங்கன்னா வந்து 0.382 886 வரைக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லா இதுலையுமே வந்து கடைசியாக கிராப் வந்து ஃபெயில் ஆச்சு, லாஸ்ட் என்ன வரும்? டீப் கிராப். இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இப்போ கிராப்க்கே வந்து ஆர்எஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். டீப் கிராப் ஆர்எஸ் எப்படி இருக்கும்? இன்னுமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா டீப் கிராப் 2.618 தான். பட் முன்னாடி வந்து இன்னொரு ரிவர்சல் இருக்கும், அது என்னது? 2.24. சரி, இந்த இடத்துல நீங்க ரிவர்சல் 3 மார்க் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் போடுவீங்க. இங்கே அதே மாதிரி என்னது? ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஹிட் பண்ணும்போது ரிவர்சல் தான் செக் பண்ணி பார்ப்போம், ஆகுவாட்டி ஃப்ரீயா விட்டுருவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து இதுல அட்வான்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எப்ப போவோம்னா மார்க்கெட் எப்போ ரொம்ப டிராக் ஆகி வருதோ. சரிங்களா? டிராக் மிஸ் ஆகுனா ரொம்ப சைட்வேஸ் போயிட்டு வரும் பாத்தீங்களா? இப்ப நார்மலா டபிள்யூ பாத்தீங்கன்னா இது டபிள்யூ. சரி ப்ரோ, பட் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி வரும் பாத்தீங்களா? இந்த மாதிரி டிராக் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அட்வான்ஸ் பேட்டர்ன் தான் ஆக்டிவேட் ஆகும். இப்ப பார்த்தோம் அட்வான்ஸ் பேட்டர்ன் லெவலா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ரெண்டாவது விஷயம், இப்ப நார்மல் பேசிக் பேட்டர்ன் போடுறீங்க, அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து மோஸ்டா ஆக்டிவேட் ஆகும். சரியா ப்ரோ? இப்ப இது எப்படி வந்து பாக்குறதுன்னா இந்த பேட்டர்ன் வந்து சைட்வேஸ்ல போற அளவுக்கு பார்க்கலாம் தானே ப்ரோ? டேரக்டா சைட்வேஸ் போனா அந்த அட்வான்ஸ் பேட்டர்னாங்கிறது பாத்தீங்கன்னா வந்து இந்த லெவல்ஸ் நீங்க பிராக்டிஸ்ல தான் அதுக்கு தெரியும். சரியா ப்ரோ? நீங்க நிறைய சார்ட் போடும்போது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது வந்து 796 வந்து ரிவர்சல் ஆகுமா இல்ல டேரக்டா 886 தான் போய் ரிவர்சல் ஆகுமா பார்க்கும்போது தெரிஞ்சிடும். சரிங்களா? அட்வான்ஸ் பண்ண எப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஷீட் நீங்க இந்த எக்ஸ்ட்ரா ஷீட் நீங்க எப்போ ஓபன் பண்ணுவீங்கன்னா இந்த பேசிக் பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கரெக்டுங்களா? இது எப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் பேட்டர்ன் வந்து கால் லைஃப் போட்டிருக்கீங்க, கால் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு,
அப்ப என்ன பண்ணணும், ஜஸ்ட் இங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இது கூட ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த எல்லோ கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இது இந்த மாதிரி வேல்யூஸ்ல பார்க்க மாட்டோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எக்ஸ்பி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். சரி ப்ரோ, எக்ஸ்பி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். சரி, ரேஞ்ச் இது எக்ஸாக்டா இருக்கும்னு அவசியம் இல்லை, நியரஸ்ட் வேல்யூ தான். சரிங்களா, அப்படியே பார்த்த மாதிரி தான். தென் அதுக்கப்புறம் ஏசியும் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இது வரைக்கும் ஏசி ரேஞ்சுக்குள்ள பார்த்தோமா? ஏதாவது இல்ல, லெஸ் தான் 1 தான். அதுக்கப்புறம் என்ன பிரைஸ்னு பார்க்கல. பட் இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ல இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இந்த கண்டிஷன் ஓகே ட்ரூவா இருக்கு, இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்குன்னா என்ன பண்ண, டைரக்டா இந்த வேலையை அப்படியே நீங்க மார்க் பண்ண போறீங்க. சரிங்களா, ஓகே ப்ரோ. இதுல வந்து நம்ம ஏசி வந்து அந்த 0.886 குள்ள இருக்கணுமா ப்ரோ? இதுல நியரஸ்ட் வேல்யூ தான் ப்ரோ, எல்லாமே நியரஸ்ட் தான். எக்ஸாக்ட்டா நார்மலா ஏசி வந்து 0.95 வரைக்கும் எடுத்துக்கலாம்ல? 95 வரைக்கும் எடுத்துக்கலாம், 95 96 எடுத்துக்கலாம். அதுக்கு மேல போனா குரூப் 2 கன்சிடர் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஓகே ப்ரோ. இதுலயே பாருங்க 0.61 இருக்கா ப்ரோ? 0.61 என்ன போட்டிருப்போம் நம்ம நார்மலா? XB 0.61 இருந்தா காலி. பட் இங்க என்ன ரோஸ்ல இருக்கு? பட் வந்து காலி வந்து நிறைய டைம் ஃபெயில் ஆகி 886 ரோஸ் இருக்கும், பாத்திருக்கீங்களா? எஸ், ஆல்ரெடி காலி போயிருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருக்கும். சரிங்களா, ஆனால் என்ன டேரக்டா 886 ரோஸா இருக்கும். பட் ஆக்சுவலாக அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆல்ட் ஷார்க். சரிங்களா, ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டைம் இருந்துட்டு என்ன பண்ணது, தூக்கிட்டு ஆல்ட் காலையும் போட்டுட்டோம். சரி அப்புறம் நெக்ஸ்ட் ஏசிஎம் இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கு. 0.5 0.707 அண்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பி. ஏசி வந்து 707 886 குள்ள வந்து டேரக்ட் இது 1.272 தான் நமக்கு ரோசல் ஆகும். ஜஸ்ட் என்னன்னா எக்ஸ்பி வந்து இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கணும், ஏசி இந்த கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் ஒரே மாதிரி இருந்துச்சு, அது ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சா என்ன பண்ணி டேரக்டா இந்த அளவு வந்து ரோசல் ஆகும். சரிங்களா, சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்பி வந்து நம்ம மினிமம் என்ன 0.3 எடுத்துக்கலாமா? புரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, 0.446 இருக்குது எக்ஸ்பி வேல்யூ மினிமம். 0.4 அபோ 0.4 மட்டும் 0.4 அபோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 2 2 ரோஸ் வந்தோம். சரி ப்ரோ, ஸோ அப்படிங்கும்போது வந்து ஒரு பேட்டர் ஃபெயிலியர் அடுத்த பேட்டர் ஆக்டிவேட் ஆகிட்டு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 3 என்ன கொடுத்துருக்கோம் ப்ரோ? 382 இருந்து 618. சரிங்களா, குரூப் 2 382 618. இப்போ 382 618 குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஏசி வரை 1.2 வந்து 1.414 குள்ள மட்டும் வந்து என்ன பண்ணணும், டேரக்டா சைஃபர். அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். 1.2 வந்து 1.4 வந்து டேரக்டா சைஃபர் 786. இதை தவிர்த்து வந்து எதுக்கு நியரஸ்டா இருந்தா என்ன பண்ணலாம், டேரக்டா ஷார்ப் போய்க்கலாம். பிளஸ் இது சைஃபர் வந்து சைஃபர் ஃபெயில் ஆனா கூட என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா ஷார்ப். அதான் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம். 1.1 1.618. இதுவும் வந்து உள்ள வந்துடும். இப்போ இது கூட வருமா என்ன ஆகும், நம்ம டேரக்டா ஷார்க். இன்னைக்கே ஷார்க் ஃபெயில் ஆச்சு, அடுத்த நம்பரும் ஆல்ட் ஷார்க். சரிங்களா, அதான் ஸோ ஷார்க் ஃபெயில் ஆச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஷார்க் இந்த லைன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி எவ்வளோ கொடுத்துருக்கோம், 382 இருந்து 886 வரைக்கும். சரி ப்ரோ, மீன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும். சரிங்களா, இப்போ டைரக்டா வந்து எனக்கு எக்ஸ்பி வந்து 0.786 இருக்கு. 786 அந்த ஃபர்ஸ்ட் 3 வருமா இல்ல லாஸ்ட் 3 வருங்களா? எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்க் பண்ணி வரும். லாஸ்ட் 3 தான் வரும் கரெக்ட்டுங்களா? 786 இதுக்குள்ள வரவே வராது. இப்போ 786 வந்து நான் டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், 1.272 எக்ஸ்ட்ரீம் ஷார்க் வரலாம். சரிங்களா, இல்ல இந்த வீடியோ இதுக்குள்ளதான் வந்திருக்கு. 381 618 குள்ள தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஷார்ப் போவோம், அதுக்கப்புறம் ஆல்ட் ஷார்ப் ஃபெயில் ஆச்சும் மறுபடியும் என்ன ஆகும், 382 வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஷார்ப் ஃபெயில் ஆச்சு என்ன அடுத்தது எக்ஸ்ட்ரீம் ஷார்ப் வந்துடும். சரிங்களா, இதுவும் ஃபெயில் ஆச்சு அடுத்தது எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரீம் ஷார்ப். சரிங்களா, ஒரு பேட்டர் ஃபெயில் ஆச்சு அடுத்த பேட்டர் ஆக்டிவேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும்.
சரியா ப்ரோ? தென் இதுல பாத்தீங்கன்னா ஏசி வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 1.6 இந்த 1.6 மேல 2 போச்சுன்னா வரும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்ன் தான் வரும். அதே மாதிரி ரெண்டு பேட்டர்னுக்கும் பாத்தீங்கன்னா வந்து 382 வந்து இருக்கிற கம்மியான வேல்யூ கரெக்டா ப்ரோ? குரூப் 1க்கும் குரூப் 2க்குமே. இப்போ 0.3 கீழே போனா என்ன வரும்? அதுவும் அட்வான்ஸ் பேட்டர்ன் தான். சரிங்களா? இல்லை எல்லா பேட்டர்னும் ஜஸ்ட் பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற எக்ஸ்பி வேல்யூ பார்க்கணும். 381 6.8 ஏசி வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க. அதே மாதிரி 1.6 மேல போச்சுங்களா? அது 2.618 சரிங்களா? இப்போ இதுக்குள்ள என்ன டைரக்டா ரிவர்சல் ஜோன் 0.886. இந்த பேட்டர்ன் பேர் என்னது? ஆன்டி அவுட் பேட் இருக்கும் இருக்குங்களா? நெக்ஸ்ட் அதுவே பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆச்சு. நெக்ஸ்ட் 1.13 சரிங்களா? 1.83 அப்புறம் அந்த ஏசி வந்து ஒரு 1.8 அந்த ரேஞ்ச் வந்தா எப்படி போகுது? 2 ப்ரோ. 1.8 2 அப்புறம் என்னது? 2னா இதுக்குள்ள தான் வரும். ஓகே அந்த மாதிரி இருக்கு சரிங்களா? ஓகே. இல்ல இதுக்கு லாஸ்ட் ரெண்டு பேர் எடுக்க கூடாதா? நார்மல் பேட்டர்ன்லயே வந்து 1.8 எல்லாம் வந்து எடுக்க கூடாதா? 1.618 ஓட முடிச்சிடணுமா? எடுத்துக்கலாம். ஓகே எடுத்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா எக்ஸ்பி ரெண்டுமே காமன் தான். எக்ஸ்பி பாத்தீங்களா? ஆமாமா. அதுக்கும் காமன் தான், இதுக்கும் காமன் தான். சோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. எனக்கு இந்த அட்வான்ஸ் பேட்டர்ன்ல ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பாருங்க ப்ரோ. என்ன கொடுத்துருக்கோம்? லாஸ்ட் ரெண்டு பாருங்க. 0.276 or 246. 0.246 0.276 சரிங்களா? அதாவது லெஸ் தென் 3 வந்து எங்க ரோஸ்ல கொடுத்துருக்கோம்? 0.618 ரோஸ்ல. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து என்னங்க வரும்? 0.786 சரிங்களா? நடுவில் வந்து திங்க் 2 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் 0.3க்கு பிலோவா இருந்துச்சு. அதை செக் பண்ணி பாருங்க சரிங்களா? ஓகே ப்ரோ. 0.76 ஃபெயில் ஆச்சு. அடுத்து 0.886 தான் ரோஸ் சரியா ப்ரோ? அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.707க்கு நியரஸ்டா வரும் எக்ஸ்பி வேல்யூ. எக்ஸ்பி வந்து ஒன்னு 0.618 பார்ப்போம், அப்படி இல்லாட்டி 76 பார்ப்போம். பட் இந்த 0.707 எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் கரெக்டுங்களா? இந்த 0.707 வந்தா இது ஒரு ரிவர்சல் ஜோன் பாத்தீங்கன்னா டைரக்டா எங்க இருக்கும்? 1.13. நீங்க நிறைய இடத்துல வந்து ஒரு சில பேட்டர்ஸ் போட்டிருப்பீங்க குரூப் 2ல 0.7க்கு மேல இருக்கும் கொஞ்சம் போட்டிருப்பீங்க. ஆனா வந்து 1.272க்கு முன்னாடி ரிவர்சல் இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 707 வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ. இது சார்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியும். நான் ஒரு ரீசன்ட் சார்ட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறோம் சரிங்களா? ஓகே. ஸோ இவ்வளோதான் இந்த எக்ஸல் ஷீட் வரைக்கும். இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா? பட் இந்த எக்ஸல் ஷீட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரியா ப்ரோ? நம்ம ஆல்ரெடி கொடுத்த நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. இது யூஸ் பண்ணாலே போதும். எப்போ டவுட் வந்து என்ன பண்ணுங்க, அந்த எக்ஸல் ஷீட்டை ஜஸ்ட் ஒரு ஓப்பன் மட்டும் பண்ணி பாருங்க சரிங்களா? ஏன்னா 95% உங்களுக்கு இன்னும் ஒரு இது மட்டும் தான் வரும். இப்போ கொடுத்துருக்க வரைக்கும் தான் வரும் சரிங்களா? ஓகே. இப்போ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹார்மோன் பேட்டர்ன்ஸ் இது வரைக்கும் முடிஞ்சு 0.7 வருது இல்ல ப்ரோ? அது 0.7 வரும்போது நம்ம இது எடுக்க கூடாதா? காட்லி அந்த பேட்டர்ன் அதுவும் நியரஸ்ட் அதை எடுக்க கூடாதா? 0.7க்கு மேல போனாலே காலியே வராது. காலியே 0.618 கரெக்ட்டுங்களா? ஓகே ப்ரோ. அப்போ அப் டு 0.699 கூட எடுத்துக்கலாம். 7க்கு மேல போச்சுனாலும் 786 தான். ஓகே ப்ரோ. நம்ம அட்வான்ஸ் 0.707 பொறுத்த வரைக்கும் ப்ரோ அட்வான்ஸ் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துட்டு மாட்டேங்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு ப்ரோ. இல்ல அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா? அது தனி எக்ஸாம்பிள் எடுக்கவே முடியாது அட்வான்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா? இந்த அட்வான்ஸ் பேட்டர்ன்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த லெஸ் தென் 3 பாத்தீங்களா? எஸ் ப்ரோ. இதுதான் நமக்கு மோஸ்டா எடுத்து வரும். நீங்க மத்த பேட்டர்ன் போய் தேடி போடவே முடியாது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். புரியுது ப்ரோ சரிங்களா? அதான் நான் சொல்றேன், இதுதான் 95% வரும் சரிங்களா? இது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம அட்வான்ஸ் வரும். நான் அது மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா? இந்த 707 மொத்தம் நான் சொல்றேன். ஓகே ப்ரோ.
இந்த கிளாஸ் வந்து நான் எக்ஸசைஸ் ஷேர் பண்ணிடுவேன். எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சு அந்த தெரிஞ்சு நாங்கள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. முடிஞ்சதுக்கு அந்த எக்ஸசைஸ் சீட்டை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா? நான் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். சென்சிபிள் பத்தி இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சென்சிபிள் ஓகே. வேற ஏதாவது ப்ரோ? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க ப்ரோ. அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அது சொல்றேன்னு சொன்னீங்க ப்ரோ. ரைட் ரைட் ப்ரோ. இதுல ஒரு சொல்லிருந்தீங்க ப்ரோ. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ ஆக்சுவலி எக்ஸ்பி வேல்யூ வந்து மோர் தென் 0.95 வரும்போது எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா குரூப் 2 ஒன்னுக்கு நேராவோ ஒன்னுக்கு மேலவோ எக்ஸ்பி தான். சாரி எக்ஸ்பி சாரி எக்ஸ்பி வந்து 0.95 ஏதோ ஒன்னுல வந்துச்சுன்னா உங்களுக்கு இது பேட்டர்னே வராது. மேக்ஸிமம் 0.95 தான். 95 மேல போச்சுனாலே வந்து என்ன வந்துடும். 5 பாயிண்ட் பேட்டர்ன் வரையும்போது அந்த மாதிரி வருது. சோ மோர் தென் 1 வரும்போது நம்மளுக்கு மோர் தென் 1 வரவே கூடாது. மேக்ஸிமம் 0.95 95 மேல போச்சுனாலே வந்து எக்ஸை விட்டுட்டு இந்த ஏபிசிடி மட்டும் தான் வரும். ஓகே ஓகே. இப்போ லெஸ் தென் 2 நான் ஒன்னு குரூப்ல ஷேர் பண்ணேன். அது கரெக்ட்டான்னு மட்டும் செக் பண்றீங்களா? அதான் நான் இன்னைக்கு பார்க்கலாம் சொல்லுங்களா. இருங்க கரெக்டாக இங்க பாத்தீங்களா? சரி தெரியல. டாடா கம்யூனிகேஷன் லாஸ்ட் எஸ் இதுதான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ப்ராப்பர் ஸ்விங் கிடையாது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இதர் நீங்க இந்த இடத்துல எடுத்துருக்கணும். இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராப் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த அட்வான்ஸ் பேட்டர்ன் நம்ம குரூப்லயே கொடுத்திருந்தோம். ஐ திங்க் இன்ஃபோசிஸ் கொடுத்திருந்தோம். தெரியுதுங்களா அந்த இடத்துல? ஓகே. இப்போ 0.3 கீழே வந்து எங்க ஒரு ரிவர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். 0. பட் 0.6 நெக்ஸ்ட் வந்து 0.786 பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபால். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம், டேரக்டா 78886 என்ன பண்ணுறோம் இங்கே மார்க் பண்ணிட்டு பிஆர்ஜெட் 1 இந்த 3 மட்டும் என்ன பண்ணோம்னா 786க்கு நியரஸ்ட் வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ அதனால வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணிட்டு திரும்ப ரோசலை மேலே போச்சு. இது பிரச்சனை இல்லை. இது வந்து நியூஸ் நான் வந்து கேப்டோம். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது சொல்லுங்க. சரிங்களா? நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். சரியா ப்ரோ? எனக்கு ஒவ்வொரு டைம் சினாரியோ பேஸ் பண்ணுது. இது வந்து நீங்க கேட்கணும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சார்ட் யாருக்குமே புரியல. யாருக்குன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியவே இல்லை எப்படி போட்டான்னு. சரிங்களா? இது எல்லாமே சினாரியோஸ் பேஸ் பண்ணுது. ஓகே ப்ரோ? இது டெக்னிக்கலா இங்க சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸ்டாக் செலக்ஷன் வந்து பார்த்தரலாம். ஓகே, இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தரலாம். சரிங்களா? ஸ்டாக் செலக்ஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன டவுட் இருக்கு ப்ரோ? ப்ரோ இன்ஃபோசிஸ்ல வீக்லில ஆஃப் பேட்டும் அங்க ஃபாலோ ஆகுது கரெக்ட்டா அதே இடத்துல. எஸ் ப்ரோ, ஆஃப் பேட் இருக்கு. ஐடி செக்டர் ஃப்ளோ ஆஃப் பேட் தான். ஓகே, இன்ஃபோசிஸ் இது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன டவுட் இருக்கு கேளுங்க. ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு தெரியாது ப்ரோ, கொஞ்சம் பேசிக் மட்டும் கொஞ்சம். ஓகே ப்ரோ, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா? எஸ் ப்ரோ. இந்த இடத்துல வந்து இன்ஃபோசிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க சரிங்களா? கரெக்டா இந்த இடத்துல நீங்க வாங்குறீங்க சரிங்களா? வாங்க ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகுது, ஒரு 5% மேல போயிடுச்சு. திரும்ப ஃபாலோ ஆயிடுச்சுங்களா? ஃபாலோ ஆகி வாங்கின பிரைஸுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்போ மேல போகும் தெரியுமா?
தெரியாது bro. நம்ம ரிவர்சல் ஜோன் இது மேல போமா தெரியாது. அப்படி மேல போற மாதிரி இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வாங்கின பிரைஸ்க்கு திரும்ப வரும்னு தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். சரிங்களா? தெரியாம போய் ஒரு இடத்துல வாங்கி ஹோல்டு பண்றது ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. பட் இதே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு, நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும் வச்சுங்களா, நிஃப்டி 50. இப்போ இந்த நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் நேம். நீங்கள் மந்த்லி வந்து எஸ்ஐபியில் அமௌண்ட் போடுறீங்க. எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரிங்களா? என்னன்னா இப்போ நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு மந்த்லி வந்து ஒரு 5000 என்ன பண்ணுறீங்க எஸ்ஐபி செட் பண்ணுறீங்க. சரிங்களா? செட் பண்ணும்போது நம்ம டேட்டும் கூட செட் பண்ணுவோம். சரிங்களா? எவ்ரி மந்த் 5th வந்து எனக்கு 4th எனக்கு சேலரி வந்து 5th வந்து எனக்கு எஸ்ஐபி வந்து டெபிட் ஆகிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க ஆட்டோ பே கொடுத்துட்றீங்க. எவ்ரி மந்த் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 5000 டெபிட் பண்ணிவிடும். சரிங்களா? இன்கேஸ் அதை அன்னைக்கு டெபிட் பண்ணுற டைமில் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லாட்டி என்ன ஆகும்? மெசேஜ் வரும். 7 day ஃபைன்னு சொல்லி மெசேஜ் வரும். சரிங்களா? சார்ஜ். சரி, 600 to 800 கூட என்ன ஆகும் நமக்கு அந்த சார்ஜ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட காசு இல்லாட்டி 5000 இருக்கு, உங்கள் 5000 போட்டிருக்கு, பட் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 4000 தான் நீங்கள் வச்சிருக்கீங்க பேலன்ஸு. அப்போ என்ன பண்ணிடுங்க 4000 எடுத்துக்காது, அந்த டெபிட் அது வந்து கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஐ திங்க் 653 சம்திங் நினைக்கிறேன் ஃபைன். சரி, எக்ஸ்ட்ரா தெரியல இப்போ எவ்வளோன்னு ஃபைன் போட்டுவிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபைனோட தான் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். சரிங்களா? அக்கௌண்ட்லேருந்து. இப்போ இந்த 5000 பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டு போகும். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஓகேங்களா? ஃபண்ட் மேனேஜர் இவர் தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீங்கள் மட்டும் தான் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்களா? கிடையாது. நம்ம மாதிரி எத்தனை பேர் போடுவாங்க? ஒரு 1000 கணக்கில் போடுவாங்க. சரிங்களா? அப்போ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 கோடி ரூபா வரும். ஓகேங்களா? இதுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அமௌண்ட். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை எடுத்துட்டு நிஃப்டி 50க்குள்ள வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குங்களா, 50 ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்லேயும் வந்து ஸ்பிட் பண்ணி போடுவாங்க. இந்த விப்ரோ ஸ்டாக் இருக்கா, விப்ரோ ஸ்டாக்ல ஒரு 2%. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ இதில் ஒரு 3%. அடுத்து டிசிஎஸ் இருக்கா, இது ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, இதில் வந்து 1% மட்டும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டாக்லையும் ஸ்பிட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ மொத்தம் எத்தனை ஸ்டாக்ல போட்டிருக்காங்க? 50 ஸ்டாக்ல. இப்போ 50 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு லைட்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஃபாலோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து 50 ஸ்டாக் இருக்கு. இப்போ 50 ஸ்டாக்ல வந்து 20 ஸ்டாக் ஃபாலோ ஆனா கூட மீதி 30 ஸ்டாக் என்ன ஆகும்? ஃபாலோ ஆகாம இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு 20 ஸ்டாக் ஃபாலோ ஆயிடுச்சு, ஒரு 25 ஸ்டாக் மேலே போயிடுச்சுங்களா, ஒரு 5 ஸ்டாக் அதே இடத்துலயே தான் நிற்கிது. ஸோ அப்படிங்கும்போது 5 ஸ்டாக் வந்து அதே இடத்துல தான் இருக்கப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. கரெக்டுங்களா ப்ரோ? இங்கே எந்த ப்ராஃபிட்டும் வராது. இது மட்டும் என்ன 5 மைனஸ் இருக்கு, இப்போ இந்த இடத்துல லாஸ் இருக்கும், இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துருக்குங்களா? அப்போ ஆவரேஜா பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்னதாக ப்ராஃபிட் வந்திருக்கா? ஸோ அப்படிதான் இதுதான் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் நிறைய இது ஷேர்ஸ் வந்து ஸ்பிட் ஆகி போகும்போது லாங் டேர்ம்ல, சரிங்களா, ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம் ஒரு நாள் கிடையாது, தொடர்ந்து ஒரு வருஷம் எடுத்து பார்க்கும்போது ஒரு 10-20 ஸ்டாக் கூட நமக்கு நம்ம வாங்கும்போது இந்த பிரைஸோட கம்மியா இருந்தாலும் மீதி இருக்க ஸ்டாக் என்ன ஆகும், நமக்கு டைம் பீரியட்ல growth கொடுத்துரும். சரிங்களா? அப்படிங்கும்போது ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன ஆகும், ப்ராஃபிட் தான் வந்து நிற்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து அமௌண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும், இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ரைஸும் சேர்ந்து என்ஏவின்னு ஒரு ப்ரைஸ் காட்டும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து என்ஏவி வந்து 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் இங்க 5000 போடுறீங்கன்னா இந்த 5000 அமௌண்ட்டுக்கு இங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்க முடியும் ப்ரோ? 100 குவான்டிட்டி உங்களுக்கு என்ஏவி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. சரி, 100 குவான்டிட்டி என்ன ஆகும் ப்ரோ? இதுல எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்றது, எப்படி நல்ல இண்டெக்ஸா சூஸ் பண்றது? கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து சூஸ் பண்ண சொன்னதுக்கு ரீசனும் கூட சொல்லுங்க. கரெக்ட் ப்ரோ.
இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு ஏற்ப என்ன பண்ணுவார், ஸ்டாக்ல தான் போய் போடுவார். கரெக்டுங்களா? இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். சரிங்களா? இப்போ இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பிட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. நிஃப்டி 50 என்ன ப்ரோ, லார்ஜ் கேப். கரெக்டுங்களா? லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்டம் எப்படி இருக்கும், ஸ்லோவா தான் இருக்கும். சரிங்களா? பயங்கரமா ஆயிடுச்சுன்னா மொத்த நிஃப்டி அப்படியே மேலே போயிடும். ஸ்லோவா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்டம் வந்து அதிகமா இருக்கும். நிஃப்டி 5% மேலே போச்சுன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் மட்டும் என்ன இருக்கும், ஒரு 7% போயிருக்கும். மிட் கேப் அதே மாதிரி ஒரு 6 to 7% மேலே போயிருக்கும். சரி, அப்போ இதுல வந்து மூமெண்டம் அதிகமா இருக்கும். அப்போ இதுல இருக்க ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓவர் தி லாங் பீரியட் வந்து நிஃப்டி ஒரு 20% மேலே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்படி இருக்கும்போது மொத்தமா ஆவரேஜ் 30% 40% growth இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிள். இது வந்து இண்டெக்ஸ் மியூச்சுவல் பட் லாஸ்ட் வரும்ல ப்ரோ, அதாவது இண்டெக்ஸ் இப்போ இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்கு. எஸ், இப்போ இண்டெக்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5% ஃபாலோ ஆயிடுச்சா 2 வாரத்துல. இப்போ நிஃப்டி ஃபாலோ ஆகாம கூட சேர்ந்து என்ன ஆகும், ஸ்டாக்கும் ஃபாலோ ஆகும். ஸ்டாக் ஃபாலோ ஆச்சுன்னா ஸ்டாக்ல போட்ட காசு என்ன ஆகும், லாஸ் தான். சரிங்களா? அப்ப என்ன ஆகும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட காசும் அதுவும் மைனஸ்ல தான் போகும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிஃப்டி வந்து சரி இதான் இண்டெக்ஸ், இது நிஃப்டி இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க. நீங்க வாங்கினக்காக நிஃப்டி ஃபுல்லா ஃபாலோ ஆகிட்டே இருந்தா என்ன ஆகும், ஒரு 5% ஃபாலோ ஆச்சுன்னா ஸ்டாக் என்ன ஆகும், ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 6-7% ஃபாலோ ஆயிடும். அப்படிமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஆகும், சேம் அதே 6-7% லாஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? இதுல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து செக்டர் மியூச்சுவல் ஃபண்ட். செக்டர் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டர் இருக்கு. கரெக்டுங்களா? ஐடிங்கிறது ஒரு செக்டர் இருக்கும். சரிங்களா? இப்போ ஐடி செக்டர் போது டெக்னாலஜி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவோம். டெக்னாலஜி என்னன்னா ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் கிரீன் எனர்ஜி, இவங்க என்ன கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதாட்டி பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரியாலிட்டி செக்டர். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியாலிட்டி, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி நிறைய செக்டர் இருக்கு. செக்டர் என்னன்னா அந்த செக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஏன் நம்ம ஐடி செக்டர்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க சொன்னோம்னா, இப்போ நிஃப்டி ஃபால் இருக்கா ப்ரோ? எஸ் ப்ரோ. இது நம்ம 1 வீக் முன்னாடியே சொன்னோம், ஐடில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா 1 வீக் முன்னாடி நிஃப்டி வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இங்க ஃபாலோ ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டி இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. தொடர்ந்து கீழே போயிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு வருஷம் பார்க்குற வரைக்கும் என்ன ஆகும், கீழே போயிட்டே தான் இருக்கும். இது எப்போ ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சு, ஏப்ரல் 10க்கு அப்புறம். கரெக்டுங்களா? 10க்கு வந்து நமக்கு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இதுவே வந்து நிஃப்டி ஐடி எடுத்துக்கோங்களேன், எங்க ரிவர்சல் ஸ்டார்ட் இருக்கு பாருங்க. ரிவர்சல் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப் சைட்ல ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? நிஃப்டி இப்பதான் ஃபாலோ ஸ்டார்ட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் ஃபாலோ தெரியாது. பட் ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே தான் இருக்கு. அப்ப எது ரொம்ப சீப்பா இருக்கு, ஐடி செக்டர்ஸ். ஐடி தான் ரொம்ப ஃபாலோ இருக்கு. அதான் ஐடி சீப். சீப் மட்டும் இல்லாம ஐடி எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஹாஃப் பேட்டர்ன் ரிவர்சல். கரெக்டுங்களா? அப்ப இங்க இருந்து ஐடி செக்டர் மேல போச்சுன்னா ஐடி செக்டரோட ஸ்டாக்ஸ்ல என்ன ஆகும், பூம் ஆகும். அப்ப ஐடி ரிலேட்டடான நீங்க ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஐடி ஸ்டாக் தான் போட்டிருப்பாங்க. அப்ப ஐடி ஸ்டாக் பூம் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ல ப்ராஃபிட். இப்போ வந்து இப்போ நம்ம ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஜோன்ல இருந்து அப் ஆயிடுச்சுன்னு வைங்க ப்ரோ. ஸோ அங்க இருக்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம அந்த இண்டெக்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை. இல்ல, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி நீங்க வந்து பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இப்பதான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபர்ஸ்டா போட போறீங்க. இங்க வந்து நீங்க லம்சமா ஒரு அமௌண்ட் போடுறீங்க 1 lakh. சரிங்களா? ஐடி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே மேல போகுது, தொடர்ந்து மேல போயிடுச்சு, திரும்ப கொஞ்சம் ஃபாலோ ஆயிட்டு மறுபடியும் டபுள் மாதிரி மேல போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்துருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ. பட்டர்ஃப்ளைக்கு வந்து இங்க ரிவர்சல் மார்க் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இங்க ரிவர்சல் கிட்ட என்ன ஆகும், பட்டர்ஃப்ளை
இங்க இருந்து ரோசா ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ஐடி ஸ்டாக் கூட சேர்ந்து ஃபாலோ ஆகுமா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 80% புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஹோல்டு பண்ணக்கூடாது. இல்ல அப்புறம் வேல்யூ இன்வெஸ்டர், நான் லாங் டைம் இன்வெஸ்டர் சொல்லி ஹோல்டர்ல பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கிருந்து ஃபாலோ ஆக தெரிஞ்சிருச்சு. ஃபாலோ ஆக போறது இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். கரெக்டுங்களா? ஆமா ப்ரோ. இப்ப இங்க திரும்ப ஃபாலோ இவ்வளவு தூரம் வந்துட்டா வாங்கின காசுக்கே வந்துடும். திரும்ப வெயிட் பண்ணது ஃபுல்லா வேஸ்ட் தான். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஒரு சேஃப்காக 20% உள்ள வச்சுட்டு 80% பண்ண புக் பண்ணிடணும் ப்ராஃபிட்டை. புக் பண்ணிட்டு திரும்ப ஃபாலோ ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து எகே நமக்கு வந்து இங்க வந்து இன்னொரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஃபாலோ ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. எம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல ரிவர்சல் இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க இருந்து என்ன போய் மறுபடியும் திரும்ப மேல போகுது. அப்ப அந்த 80,000 அதுக்கான ப்ராஃபிட்டையும் அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல லம்சமா வாங்கிடணும். இல்லாட்டி லம்சமா காசு இல்லாட்டி இங்க கொஞ்சம் வாங்கிட்டு இங்க கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டே போகலாம். சரிங்களா? ஓகே. இன்னொரு சின்ன டவுட் ப்ரோ. இப்போ இண்டெக்ஸ் பொறுத்த மட்டும் எஸ்ஐபி பெஸ்டா இல்ல லம்சம் பெஸ்டா? லம்சம் பெஸ்ட்னா ஓகே. எஸ்ஐபி யார் போடுவாங்க? டெக்னிக்கலே தெரியாதவங்க போடுவாங்க. ஓகே. ஆவரேஜ் பண்றதுக்காக. நம்ம தான் எங்க ரோஸ் நமக்கு தெரியும்ல. ஓகே ஓகே ஓகே. தெரிஞ்சுட்டே போய் வாங்கலாமா எஸ்ஐபில? அமௌண்ட் இல்ல நீங்க எஸ்ஐபி வாங்கலாம். பட் எஸ்ஐபி வாங்குறது கரெக்டான மெத்தேடா? இல்ல இல்ல. சரி, நிஃப்டி எங்க ரோஸா தான் தெரிஞ்சுட்டு அங்க லம்சமா உள்ள போட்டுட்டு சரிங்களா? நடுவில் எப்பெல்லாம் காசு வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணும், காசு வர டைம்ல எஸ்ஐபி போட்டுருங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணனாலே 1 டைம் காட்டும். சரிங்களா? அந்த 1 டைம் வந்து நீங்க மந்த்லி எத்தனை நாள் வேணும் பண்ணலாம், டெய்லி எவ்வளவு டைம் வேணும் பண்ணலாம். இப்ப நான் இன்னைக்கு ஒரு 5,000 போடுறேன். சரிங்களா? நாளைக்கு ஒரு 1,000 வந்து 1,000 கூட போடலாம். 10,000 வந்துச்சுன்னா 10,000 கூட என்ன பண்ணலாம், நீங்க போட்டு விடலாம். சரிங்களா? இந்த லிமிட் எல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா போடலாம், எத்தனை டைம் வேணா போடலாம். சரியா ப்ரோ? ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஒரு 2 or 3 monthsக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருந்தீங்க. ஒரு 10 ஸ்டாக் பிளஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்தீங்க. சேம் டெக்னாலஜி ஒரு தான். 2 months அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 30% growth கொடுத்துச்சு. அது எப்படி ப்ரோ? அதே ஐடி தான். இந்த ஐடி தெரியுதுங்களா? நவம்பர் 12 கொடுத்துமா? ஆமா. சேம் அதே ட்ரேட் ஃப்ரம் பாட்டம் செட்டப். சரி, இந்த இடத்துல நவம்பர்ல கொடுத்து ஜான்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபெப்ல ஃபாலோ ஸ்டார்ட் ஆகி இது மேபி நெக்ஸ்ட் மந்த்க்கான அந்த ஜோன் டச் பண்ண வாய்ப்பு இருக்கேன் ப்ரோ. எந்த ஜோன் ப்ரோ? நம்ம ரிவர்சல் ஜோன். ரிவர்சல் வந்து அதான் வந்து புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் மந்த் புல்லிஷ். இந்த இது இங்க இருந்து புல்லிஷ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம கடைசியா கொடுத்தோம், இங்க கொடுத்தோம், இங்க தொடர்ந்து பாருங்க அப்படியே மேல போயிடுச்சா? எவ்வளவு பர்சன்ட் போச்சு? 30% நினைக்கிறேன் ப்ரோ. 25. இது இண்டெக்ஸ் 30%, 25% போனா ஸ்டாக் எப்படி என்ன ஆகும்? 25 30% போயிருக்கும். சரிங்களா? இதனால தான் இங்க வாங்க சொன்னோம். இந்த டைம்ல எல்லா நிஃப்டி வந்து மேல இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஐடி எப்படி இருந்துச்சு? ரோஸ் பேப்பரா இருக்கா? இங்கே பாருங்க, பேட்டர்ன் தெரியுதா? எம் பேட்டர்ன் இங்க இருக்கிறத விட இங்க எடுத்திருக்கலாம். பட் இதுவும் ஒன்றும் பெரிய லேட்டன்ட் கிடையாது. ஏன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் தான். சரிங்களா? ஸ்டாக் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணிட்டோம். அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா வந்து இஎல்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவோம். சரிங்களா? இது நம்ம பீஸ் அது மாதிரி பெஸ்ட்ங்களா? ஐ மீன் பீஸ்ல வாங்குறது பெஸ்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் போயிடலாமா? இல்ல ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம அகைன் எடுக்கணுமா இல்ல ஸ்டாக் வைஸ்ங்களா? நீங்க எதுல ஹார்மோனிக் பேட்டர்ன் போறீங்களோ அதுல. நிஃப்டி 50 போட்டீங்கன்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், இல்ல ஐடில போட்டீங்கன்னா டெக்னாலஜி மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி. சரிங்களா? மிட் கேப்லயும் போடலாம், ஸ்மால் கேப்லயும் என்ன பண்ணலாம், ஹார்மோனிக் பேட்டர்ன் போடலாம். ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து இஎல்எஸ் மியூச்சுவல் விட நம்ம அப்ப எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது பெஸ்ட்ன்றீங்க? பெஸ்ட். ஓகே ஓகே ப்ரோ. அப்பதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு சார்ட் நம்ம சார்ட் மாதிரி எங்கன்னா பாக்குறது இல்ல அது வேல்யூ எந்தெந்த வேல்யூல எல்லாம் நம்ம வாங்கணும்ன்றது அது எப்படி ட்ராக் பண்றது? ஏன்னா ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து நம்ம அது என்னால இது பார்க்க முடியல. நான் வாங்கின என்ஐவி வந்து நம்மளா நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணியிருந்தாலே கீழே காட்டுமே ஆவரேஜ் என்ஐவின்னு. அது பட் ஆனா சார்ட் வைஸ் வந்து எதுவும் பார்க்க முடியாதுங்களா மியூச்சுவல் ஃபண்டுக்கு? சார்ட் இருக்கு, எல்லா இதுலயும் நீங்க சார்ட் பார்க்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் நேம் ஒண்ணுதான் ப்ரோ, ஆனா அது எல்லா ப்ரோக்கர்லயும் இருக்கும். நீங்க கூகுள்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நேம் அடிச்சாலே லைன் சார்ட்டை பார்த்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. கூகுள் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ட்டுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் சார்ட் ஜஸ்ட் பிரைஸ் மட்டும் தான். அதுல போய் நீங்க பாட்டுன்னு போடக்கூடாது. நீங்க போட வேண்டிய பாட்டு நீங்க இண்டெக்ஸ்ல
ஸ்டாக் மார்க்கெட்ல. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா, இப்போ ஆக்சஸ்ல போய் ஐடி மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறீங்க சரிங்களா, இல்ல நிப்பான்ல போய் நீங்க டெக்னாலஜி மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறீங்க. ரெண்டுமே டெக்னாலஜி தானே. ஆனா ஒண்ணு வந்து ஆக்சஸ், இன்னொன்னு வந்து நிப்பான். கரெக்டுங்களா? கரெக்ட். நிப்பானோட மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணிருப்பாரு, டிசிஎஸ்ல 2% வாங்கியிருப்பாரு, விப்ரோல 10% வாங்கியிருப்பாரு சரிங்களா நிப்பான்ல. இதே ஆக்சஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவர் வேற ஏதாவது ஸ்டாக் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு சில ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், என்ஏவி ரெண்டுலயும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து நீங்க டெக்னிக்கல் சார்ட்ல போடக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரிங்களா, இதுல வந்து போட்டுறவே கூடாது சரிங்களா. இதுல அமௌண்ட்டை போட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு லாக்கிங் பீரியட். உங்களோட நல்ல நேரம், நீங்க இப்ப அமௌண்ட் போடுறீங்க கரெக்டா 2 வருஷம் முடிஞ்சு 3 வருஷம் கிராஸ் எடுக்கும்போது பெரிய கிராஸ் ஆச்சு என்ன ஆகும், பெரிய லாஸ். 3 வருஷம் வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆயிடும் சரிங்களா. பட் இதுல ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு 7% சரிங்களா. 7% என்னது ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சரிங்களா. பட் இதுல வந்து மார்க்கெட் மேல போக என்ன ஆகும்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசா கிடைக்கும். பட் மார்க்கெட் மேல போகும் அதே இடத்துல வந்து என்ன ஆகும், ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா. ஓகே ப்ரோ. இதுல எஸ்ஐபி பண்ணாலும் இதுவாகுது. ஏன்னா டாக்ஸ் கன்சப்ஷன் டாக்ஸ் இதுக்காக பண்றவங்க அது எஸ்ஐபி பண்ணாலும் இன்னைக்கு இந்த மந்த் போடுறீங்களா, இந்த மந்த் போடுற காசுக்கே இங்க இருந்து 3 வருஷம், அடுத்த மாசம் போட்டீங்கன்னா அடுத்த மாசம் இருந்து 3 வருஷம். கரெக்ட் சரிங்களா. ஸோ இதுல வந்து போடுறது வந்து வேண்டாம். நீங்க டாக்ஸ் சேவ் பண்ணணும்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ் வாங்கணுமா, ஐடில வாங்கணுமா, இங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் போச்சா, இந்த இடத்துல வந்து நீங்க அந்த உங்க 2 lakh இங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கிடைச்சிருக்கும், 50,000 கிடைச்சிருக்குமா. இந்த 50,000 வந்து இங்க டாக்ஸ் ஒரு 10,000 அப்படியே கொடுத்துட்டு பேலன்ஸ் நீங்களே குடிச்சிருக்கலாமா. இன்கம் டாக்ஸ் அப்படியே இதுல இருந்து கொடுத்துருக்கலாம்ல. கரெக்டுங்களா, அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. கரெக்ட். இப்ப நம்ம இதுக்காக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அது 20% கிட்ட இறங்கிச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் லாக்கிங் பீரியட். ஓகே 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு யாருக்கு என்ன சுச்சுவேஷன் எதுவும் தெரியாது. ஓகே ஓகே சரிங்களா. அந்த அமௌண்ட் நீங்க இது லேண்ட்ல போட்டா கூட உங்களுக்கு பெருசா அமௌண்ட் வரும்ல. ஓகே ஓகே. மேபி ஒரு 10 years 15 years ஆதிசன் பிளான் பண்றவங்க வந்து பண்ணலாம்ல ப்ரோ. 10 years 15 years நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்தா என்ன சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் பெருசா வந்து லேண்ட்ல போட்டு விட்டுருங்க சரிங்களா. ஓகே ப்ரோ. லேண்ட் என்னைக்குமே குறையாது. இன்னைக்கு வாங்கினா அடுத்த 6 மாசத்துல என்ன ஆகும், சென்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் ஏறுதான் இருக்குமே தவிர குறையாது. ஓகே ப்ரோ. சரிங்களா. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் தான் போடுற மாதிரி இருந்தா எப்பெல்லாம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, லம்சமா போட்டுட்டு நடுவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. கரெக்ஷன் கொடுத்துச்சா ரிவர்சல் ஆச்சா இந்த என்ன பண்ணுங்க, லோன் வாங்கி கூட லம்சமா போட்டு விட்டுறலாம் சரிங்களா. ஓகே ப்ரோ. ஏன்னா நீங்க ஸ்டாக்ல போட போறது இல்லை, இதுல போட போறீங்க இண்டெக்ஸ்ல. மியூச்சுவல் ஃபண்ட் டைம் எடுத்தா கூட மேல போயிடும் சரிங்களா. ஓகே ப்ரோ. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்னொன்று இருக்கு, அதுவும் சேம் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். என்ன நேம் யாருக்காச்சும் தெரியுங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் இருக்கும். எது ப்ரோ? ஸ்மால் கேசஸ் ப்ரோ. ஸ்மால் கேசஸ் கரெக்ட் ப்ரோ. ஸ்மால் கேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யார் ஹேண்டில் பண்றா ப்ரோ? ஃபண்ட் மேனேஜர். எஸ் ஃபண்ட் மேனேஜர். ஸ்மால் கேஸ் பாத்தீங்கன்னா யார்கிட்ட ஹேண்டில் பண்றா யாருக்காச்சும் தெரியுங்களா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சரிங்களா. நம்ம யார் ப்ரோ? ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸ்மால் கேஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர். இந்த ஸ்மால் கேஸ் பார்த்தீங்கன்னா 0 தான் வருது சரிங்களா. தேர்ட் பார்ட்டி ஆப் நினைச்சு பயந்துடாதீங்க ஓகேங்களா. 0 ஆகுது. இல்லை நீங்க எந்த டிமேட் அக்கௌண்ட் செக் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த ஸ்மால் கேஸ்குள்ள என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து ஒரு ஸ்மால் கேஸ் சூஸ் பண்றீங்கன்னா நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அது வந்து பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அவங்க ஸ்டாக் ஆல்ரெடி சூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம போய் இன்வெஸ்ட் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்ல போய் என்ன ஆகும் பை பண்ணிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவர் கொடுத்துட்டு ஆல் ஸ்மால் கேஸ் கொடுக்குறேன் சரிங்களா. கொடுத்தக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த ஸ்மால் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் சரிங்களா. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே லாகின் பண்ண போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டிஸ்கவர் கொடுக்குறோம் ஸ்மால் கேஸ் சரிங்களா. இங்கே என்ன டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிமேட் அக்கௌண்ட் டேட்டா என்ன பண்ணும், ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கும் சரிங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு என்னன்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம் பாப்புலாரிட்டி 6 months. இப்போ அந்த 6 months பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ராக்கர் மட்டும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க ப்ரோ, 59% சரிங்களா. லாஸ்ட் 1 week மார்க்கெட் ஃபுல்லாக ஃபாலோ ப்ரோ. மார்க்கெட் 5% ஃபால். இப்போ 5% மைனஸ் பண்ணிக்கோங்க. 5% மைனஸ் பண்ணது போக எவ்வளோ இருக்கு ப்ரோ, 59.52 சரிங்களா 6 மாசத்துல. பட் இதுல இந்த ஸ்மால் கேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் வந்து ஒவ்வொரு டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க 28,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 28,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஸ்டாக்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ரியாலிட்டி ட்ராக்கர், இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் 20,000 தேவைப்படும். எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 6 மாசத்துல, 50% சரிங்களா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நேக்கட் ட்ரேட் சரிங்களா, எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இதுல ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் 6 மாசத்தோட ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே ஃப்ரீ தான் சரியா ப்ரோ. இல்லைன்னா மாசம் 10,000 தான் போட முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறேன், இதுல போய் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. 5,000 எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ, உள்ளே போட்டிருக்கும் ப்ரோ. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா வந்து அண்டர் 5,000 இதுல மினிமம் 1,700 ரூபாய் இருந்தாலே போதும். நான் இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25% ரிட்டர்ன்ஸ் 6 மாசத்துல சரிங்களா. இதுலயே பாத்தீங்கன்னா ஃபீ பேஸ்ட் இருக்கும். ஏன்னா இதுல யார் பண்றா, ஒரு இன்வெஸ்டர்ஸ் குரூப் பண்றோம் சரிங்களா. 0 இதுல ஒர்க் ஆகுது. ஆனா இதுக்குள்ள இது பண்றதுல யாரு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். எஸ் இன்வெஸ்டர்ஸ். சும்மால பண்ணி தர மாட்டாங்க, காசு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீ தான் சரிங்களா. இதுல ஃபீ பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபீ பேஸ்ட் போகும்போது பாத்தீங்கன்னா என்னையும் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 6 மாசத்துல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ப்ரோ, 82%. 82% சரிங்களா. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீ. இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு உள்ள போய் பார்த்துருவோம். 1 year ஆக்சஸ்க்கு எவ்வளவு ப்ரோ பாருங்க, ஆல்மோஸ்ட் 6,000. எஸ் 6,000. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க கரெக்டுங்களா. இவங்க வச்சிருக்கிற பிளான் வந்து 1 year பிளான் மட்டும் தான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது 1 year நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி எவ்வளவு தேவைப்படும் நமக்கு. இப்போ இதுவே ஈக்விட்டி லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருந்தோம்னா, லார்ஜ் கேப் சரிங்களா, லார்ஜ் கேப் நிஃப்டி 50 நிஃப்டி 100 லார்ஜ் கேப் போட்டிருந்தோம்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும், 126. அதே இவங்களோட இதுல போட்டிருந்தா எவ்வளவு இருக்கும், 222 ரூபா சரிங்களா. இப்போ இதில் 26% தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் பாருங்க ஆல்மோஸ்ட் 80%. ஸோ இந்த மாதிரி தான் கேட்கணும் சரியா ப்ரோ. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ப்ரோ, புரியல ப்ரோ. லாஸிங் ஃபேக்டர்ஸ், லாஸ் ஆக சான்சஸ் இருக்குங்களா, மார்க்கெட் கீழே போனால் லாஸ் தான். அது இது நம்ம லாஸ்ட் 6 months எடுத்துக்கோ. இப்போ லாஸ்ட் 1 month மட்டும் எடுத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கிறதுலே வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஆனால் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 62,000. நெக்ஸ்ட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூப்பர் மொமெண்டம், இதுக்கு 2,800 ரூபா இருந்தாலே போதும். எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 17%. இது சூப்பர் மொமெண்டம் என்னது, மொமெண்டம் இருக்க ஸ்டாக்கா பிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளஸ் வந்து அடிக்கடி ஸ்டாக் அந்த வெயிட்டேஜ் இந்த ஸ்டாக் வந்து மாத்திட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு 2 ஸ்டாக் வச்சிருக்காங்க தெரியுதுங்களா. புரியுது. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் எப்போ வந்து மாத்துறாங்க ஸ்டாக்கை, மார்ச் 5ஆம் தேதி பண்ணிருக்காங்க ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு பாருங்க, 6 மாசத்துக்கு 8,000 ரூபா.
இது வச்சிருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் சரிங்களா 100%. இப்போ இந்த கேபிட்டல் மொத்தமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா ஸ்மால் கேப். நம்மளுக்கு தெரியாது, பை கொடுத்தீங்கன்னா தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தெரியும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த 2800 அந்த 2 ஸ்டாக் வாங்கும்போது டைரக்டா எங்க இருக்கும், உங்க டிமார்ட் அக்கௌண்ட் தான் அந்த ஸ்டாக்கே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது மியூச்சுவல் ஃபண்ட் நேம் தான் காட்டும், அதுக்குள்ள எவ்வளவு அமௌண்ட்டும் காட்டும், என்ஏவி காட்டும். அவங்க என்னென்ன ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும், பட் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பாக்குறோம் மொத்தமா, அது கீழே ஸ்டாக் அளவு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இங்க அப்படி இல்லை. இங்க போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டேரக்டா அந்த ஸ்டாக்ல பை பண்ணி ஸ்டாக் வந்து குவான்டிட்டி எங்கே காட்டும், டேரக்டா டிமார்ட் அக்கௌண்ட் நம்ம பை பண்ண மாதிரியே காட்டும். சரிங்களா? அது அதிலே செல் பண்ணலாம், அதிலே செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணலாம். இது ஃப்ரீல வந்து வச்சிருக்கேன் பார்ப்போம். ஃப்ரீல 1 மந்த்ல நாக்கெட் ட்ரேடர் இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 11%. ஆனா எவ்வளவு மினிமம் 33 வரைக்கும் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்க, 14 ஸ்டாக்ஸ். சரி ப்ரோ, ரீபேலன்ஸ் எப்போ பண்றாங்க, எவ்ரி குவார்டர் 3 மாசத்துக்கு ஒரு டைம் என்ன பண்றாங்க, ஸ்டாக்ஸை அப்டேட் பண்றாங்க. இவங்க போட்டிருக்க பாருங்க 14% மிட் கேப்லயும் 80% பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்லயும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான். இப்போ கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க நினைச்சா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்மால் கேஸ் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறத விட ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பயங்கரமா எடுக்க முடியும். ஓகே ப்ரோ? ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, அண்டர் 5000 கொடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எது அமௌண்ட் கம்மியா இருக்கோ அதுல என்ன பண்ணலாம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஒரு 1.5 மந்த் என்ன பண்ணிக்கலாம், அதை ட்ராக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஜீரோ தான் கொடுது. நீங்க வாங்குற ஷேர் உங்க அக்கௌண்ட் தானே காட்டுது. இதுல போய் பை பண்ணீங்கன்னா அந்த ஷேர்ஸ் உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கும். இது ஃப்ரீ தானே ப்ரோ. இதுலயே போய் என்ன பண்ண, நீங்க ஸ்டாக்ஸ் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இவங்க போட்டது ETF. சரிங்களா? ரீபேலன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 1 ரீபேலன்ஸ் என்னது ப்ரோ, ஸ்டாக் அப்டேட் பண்றது. ஓகேங்களா? தெரியுதுங்களா என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு, நிஃப்டி பேஸு, நிப்பான் நிஃப்டி பேஸு தெரியுதுங்களா? இதே வந்து நம்ம ஸ்டாக் ஓடுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க தெரியுதுங்களா, மிட் கேப் ETF இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுல இதுதான் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 19% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரியா ப்ரோ? 1 மந்த். இப்போ நீங்க போய் இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டேரக்டா இந்த 3 தான் உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் காட்ட போகுது. சரிங்களா? ஓகே, இங்கே போட்டுக்கோங்க 3 ETFs தான். வேற ஸ்டாக்ஸ் இருக்கா, மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி, கோல்டு அண்டர் 50,000, மெட்டல் ட்ராக்கர்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் இருக்கும். இருக்க ஒரு 9 ஸ்டாக்ஸும் போட்டிருக்காங்க. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே அயர்ன் ஸ்டீல் ஸ்டாக்ஸும் அலுமினியம், மெக்னீசியம் இருக்குங்களா. இது எல்லா ஸ்டாக்கும் என்ன பண்ணிருக்காங்க, இது எல்லாமே டைரக்டா நம்மளோட அக்கௌண்ட்ல காட்டும். சரிங்களா? ஓகே, இதில் சொல்லிட்டுருக்குங்களா ஸ்மால் கேஸ்ல ப்ரோ? இதுல மினிமம் குவாண்டிட்டி அப்படிங்கிறது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு குவாண்டிட்டியோட அமௌண்ட்டா? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு அமௌண்ட். இல்ல, இப்போ மினிமம் மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு டைம் பண்ணா இந்த அமௌண்ட், திரும்ப இன்னொரு டைம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் இந்த அமௌண்ட் தான். சரிங்களா? ஓகே ஓகே. எப்படின்னா நம்ம ஒரு குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி மீனிங்கா? இல்ல அவங்க கூட நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஆமா, அதுல வந்து வெயிட்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டாடா மோட்டார் ஸ்டாக்னா அதுல ஒரு 10 குவாண்டிட்டி, விப்ரோன்னு ஒரு 5 குவாண்டிட்டி அப்படியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்மளோட எப்படி காமிக்கும் நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணா? இது இங்க என்ன டிமார்ட் அக்கௌண்ட் லாகின் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட் வச்சு இதை பர்ச்சேஸ் பண்ணணும். டிமார்ட் அக்கௌண்ட்ல இருக்க காசு தான் இதை யூஸ் பண்ணும். பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்டாக்ஸா ஆட் ஆகுமா இல்ல எப்படி ஆட் ஆகும்னு கேக்குறேன். நம்மளோட டிமார்ட்ல ஸ்டாக்ஸ்னா ஸ்டாக்ஸ் ஆட் ஆகும், ETF ETF காட்டும். ஓகே.
இல்ல இந்த கேஸ்ல த நேக்கட் ட்ரேடர்னு இருக்குல்ல, இப்போ இது நான் பர்ச்சேஸ் பண்ணனா எனக்கு எப்படி இதுல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஸ்னாப் ட்ரேடர் இருக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 14 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்களா? இந்த 14 ஸ்டாக்ஸ் என்ன உங்க அக்கவுண்ட்ல காட்டும். ஓகே ஓகே, இது ஸ்டாக்ஸ் தனியா தான் காமிக்கும். லைக் குரூப் எல்லாம் இதுல போய் இதுல குரூப்பா பாத்துக்கலாம். இது ஸ்மால் கேஸ்ல வந்து நீங்க அக்கவுண்ட் கொடுக்குறீங்க, இதுல போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. பட் இதுவே பாத்தீங்கன்னா அதுல பார்க்கும், இது நம்ம புரோக்கர் ஸ்டாக்ஸா தான் காட்டும். அப்போ அந்த ஸ்டாக்ஸ் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம செல் பண்ணிக்கலாமா இன் கேஸ் அது பண்ணிக்கலாம்? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ அதனால அமௌண்ட் கம்மியா இருக்கிறத ஒன்று எடுத்து ஜஸ்ட் ஒரு 1 month ஹோல்ட் பண்ணி பாருங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இதுலயே 1 month உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் இதை காட்டுற ரிட்டர்ன்ஸ் சேமா இருக்கா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக சேமாக தான் இருக்கு, அது சொன்ன மாதிரி 10% 20% வந்திருக்குன்னு என்ன பண்ணுங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் உள்ள போடுங்க. சரிங்களா? பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் செலக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும். மண்டே கிளாஸ் டவுட் தான். சரிங்களா? மோஸ்ட்லி நான் டிராவல் இருப்பேன், நாளைக்கும் மண்டேவும். ஓகே. இன்கேஸ் டிராவல் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த சென்சிபிள் வீடியோ மட்டும் கொடுத்துறேன். சரிங்களா? மண்டே அது மட்டும் பார்த்து முடிச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நான் ஸ்டாக் பிக் பண்றது நாளைக்கு இல்லை ப்ரோ, நாளைக்கு நான் டிராவல் தான் இருப்பேன் மோஸ்டா. அசைன்மெண்ட் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் சொல்றேன். முடிச்சிங்களா? இன்னைக்கே பிஸியா இருந்தீங்க ப்ரோ? இன்னைக்கு உள்ள நான் டவுன் தான் ப்ரோ வந்தேன், ஃபோனே எடுக்க முடியல. இப்பதான் வந்தேன், கரெக்டா 9 மணிக்கு தான் வந்தேன். ஓகே ப்ரோ, ஸ்டாப் பண்ணுங்களா? வேற டவுட் இருக்குங்களா ப்ரோ? அந்த எக்ஸல் இன்னைக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ஏன்னா எக்ஸல் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ஓகே ப்ரோ. ஓகே சார். மண்டே கிளாஸ் டவுட் தான். நம்ம செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே பார்த்துருவோம். சரிங்களா ப்ரோ? இப்போ டியூஸ்டே தான் லாஸ்ட் கிளாஸா ப்ரோ? செவ்வாய்க்கிழமை தான் ப்ரோ தெரியும். ஓகே சரிங்களா? டவுட் இருந்தா நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் சொல்றாங்க. இப்ப பார்க்க முடியாது ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. வீடியோ இல்ல ப்ரோ, லாஸ்ட் நாள் சொல்றேன், ஸ்டாக்ஸ் பத்தி சொல்றேன். சொல்றேன், எல்லாமே நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? எல்லாமே பார்த்தரலாம். இன்னைக்கு முடியாட்டி நம்ம அடுத்த நாள் கூட பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பேஜ் தள்ளி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாமே நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஸ்டாப் பண்ணுங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. குட் நைட் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.